ஆக்டிவ் இன்கமாக நம்ம போய் வேலை செஞ்சு நம்ம ஸ்கில்ஸை வச்சு நம்ம கேரியரை வச்சு நீங்கள் பண்ணி வரக்கூடிய மாத வருமானம் எஸ்எம்எஸ் வருது, மந்த்லி எஸ்எம்எஸ் வருது, அதை பார்த்துருக்கீங்க, ஹாப்பி லைஃப் ரன் ஆகுது. இன்னொன்று, வேலை செய்யாமல் உங்கள் பணத்தை உங்களுக்கே வேலை செய்கிறது எப்படி. இன்னும் ஒரு 10 வருடங்களில் 15 வருடங்களில் ஈக்விட்டி இப்படி இருக்கும், பாண்ட் இப்படி இருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம பெஸ்ட்டு சேஃப்டி 100% சேஃப்டி பணத்துக்குன்னா எது? எனிபடி யார் வேணால் சொல்லலாம். வீடு 5 டப்பா இருக்குல்ல, பருப்பு டப்பா இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சிடோம்னா அதான் சேஃப்டி. வாட் அ லம்சம் அமௌண்ட் லைக் 5 or 10 lakhs இருக்கு என்கிட்ட. ஏன்னா அது வந்து ஒரு பாண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா, இல்லைன்னா ஐ ஹேவ் டு பைஃபர்கேட் 2-3 பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா? இதில் தரக்கூடிய தகவல்கள் எல்லாமே மை ஓன் ஒப்பீனியன், பிகாஸ் we are not SEBI registered, we are not authorized to tell which bond you need to buy, we are not going to tell. ஒரு 35 வயசு ஆள், 25 வயசு ஆள் ஒருத்தர் பாண்டுக்கு வராரு, அவருக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக க்ரோத்து தேவை. அவரை நான் பாண்டு பக்கம் வராதுன்னு நான் சொல்லுவேன். 20 வயசு பையன் ஒருத்தர் பாண்டு அன்றைக்கி ஒருத்தர் கேட்டான், தானே நானும் உங்களே பார்த்து பாண்டில் போட்டேன். டேய், என்னைய பார்த்து பாண்டில் போட்டேன், உன்னை எவன்டா வாங்க சொன்னேன், நானா வாங்க சொன்னேன். 20 வயசு பையனுக்கு 18 வருஷத்துக்கு 18% வளரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு தான் சிறந்தது. ஏன்னா எல்லாரும் பாண்டு சிறப்புன்னு சொன்னால் தான் பிரச்சனை. யாராவது ஒரு ஆள் பாண்டை பற்றியும் தவறாக சொல்லணும், தவறாக இல்லை, இருக்கிற ரிஸ்க்கை சொல்லணும். அதனால் நான் உங்களை பாராட்ட தான் செய்கிறேன். ரிஸ்க்கு சொல்லணும். நானே சொல்கிறேனே, ரிஸ்க் இஸ் தேர். நல்ல சேஃப்டி ஒன்று 5 பெட்டி இருக்குது, வீட்டில் போய் நல்லா வச்சுக்கோங்க, பானைக்குள்ளே வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்கா? இருக்குது. ஈக்விட்டியில் இருக்கா? இருக்குது. ஸ்டாக்கில் இருக்கா? இருக்குது. எஃப்டியில் இருக்கா? இருக்குது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கா? இருக்குது. பாண்டில் இருக்கா? இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி போங்க. ஆனால் அண்ணா சில பக்கமே போகாதுன்னு சொன்னால் எப்படி? ஐ வாண்ட் டு டெல் யூ பை த கேமரா அப்படியே திருப்புப்பா. பொதுமக்களே, I am not a SEBI registered, I am not a certified, or I am not certified well. It is my own experience, what I gone through. டெஃபினட்டாக 10 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது ஈக்விட்டி பாண்டு இப்படி இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 44 ட்ரில்லியன் அமெரிக்கா இருக்குது, நம்மளது இன்னும் வளரவே இல்லை. ஒரு நண்பர் புதுக்கோட்டையிலேருந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார். 3 கோடி ரூபா நான் போட்டேன் சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி, 6% தாண்டல சார். நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன். 3 கோடி ரூபா போட்டு 6% தாண்டலையா? ஏதோ தப்பு இருக்கே. ஏன்னா பார்த்தா அது கில்ட் ஃபண்டு. அது யாராவது பார்க்குறாங்க, பிக் ஷாட்டுங்கிற மூவி போய் பாருங்கள். அது எஸ்டிஐன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா ப்ளீஸ் பி கேர். ஒன்று, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணுறேன், ஈக்விட்டி நானே ஓனாக பண்ணுறேன், பாண்டும் வச்சுருக்கேன், தங்கமும் வச்சுருக்கிறேன், ரியல் எஸ்டேட்டும் வச்சுருக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு இதில் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன நடக்குதுங்கிறது. இப்போ வந்து ஐடி ஸ்டாக்கு இந்த ஒரு மாதத்தில் 22% விழுந்திருக்கு. எல்லாத்துக்கும் தெரியுமா? கிளாடியே வந்தான், முடிச்சிட்டான். ஓகே, ஐடியில் வந்து இவ்வளோ நாள் பேசுனா ஐடி ஸ்டாக் அவங்க எல்லாம் போர்வை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 14,000 கோடி வச்சிருக்கான். கம்பெனி நிறுவனத்தை பேரை சொல்ல விரும்பல. ஐடி நிறுவனம் 14,000 கோடி இருக்கு, பைபேக் பண்ணுறான், காசு இருக்கு. R&Dல 1% செலவு பண்ண மாட்டான். ETtamil presents bond investments A to Z with Maduraiveeran. இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. இந்த ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் தைரியமாக கேட்கலாம். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேஃபாக இல்லையா, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாமா, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட எஃப்டி வந்து பெட்டரா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டு பெட்டரா, இல்லை ஸ்டாக்கில் வந்து டேரெக்டாக ஈக்விட்டி வாங்குறது பெட்டரா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். நம்ம குடும்பங்கள்லே தினசரி நம்ம இதை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணலாமா கூடாதா அப்படின்ற நிறைய கேள்விகளோடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கான ஷோ. சார், என்னுடைய முதல் கேள்வி வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரையில் அது பண்ணலாமா கூடாதா, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்குமா அப்படின்ற கேள்வி பொதுவாக எல்லாருக்கும் வர்றதுண்டு. உங்களுடைய பதில் என்ன? அது முதல்ல வந்தவர்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்கள், ரொம்ப நன்றி. ஒரு மனிதன் வாழ்வதற்கு இன்றைய சூழ்நிலையில் ஒரு வருமானங்கிறது முக்கியமானதாக ஒன்றா போயிடுச்சு. ஸோ மாத வருமானங்கிறது மிக மிக அவசியம். மாத வருமானம் வர்றதுக்கு 2 வழிகளில் வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ஆக்டிவ் இன்கமாக நம்ம போய் வேலை செஞ்சு நம்ம ஸ்கில்ஸை வச்சு நம்ம கேரியரை வச்சு நீங்கள் பண்ணி வரக்கூடிய மாத வருமானம் எஸ்எம்எஸ் வருது, மந்த்லி எஸ்எம்எஸ் வருது, அதை பார்த்துருக்கீங்க, ஹாப்பி லைஃப் ரன் ஆகுது. இன்னொன்று, வேலை செய்யாமல் உங்கள் பணத்தை உங்களுக்கே வேலை செய்கிறது எப்படி. அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதில் ஒரு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பாண்ட்ஸ். அமெரிக்காவில் பாண்ட் மார்க்கெட் இட் இஸ் 44 ட்ரில்லியன், மோர் தென் ஈக்விட்டி, more than S&P 500, more than Dow Jones, more than Nasdaq. 44 ட்ரில்லியன் பாண்டு மார்க்கெட்டோட மதிப்பு. இந்தியாவில் இப்போ தான் இந்த செடி வளருது. இன்னும் ஒரு 15 வருடங்களில் ஈக்விட்டி இப்படி இருக்கும், பாண்டு இப்படி இருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்ம வெஸ்டர்னை தான் நம்ம பிரதிபலிப்போம். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பிரதிபலிப்பாங்க. ஒரு 20 வருஷம் லேட்டராக நமக்கு நடக்கும். கரெக்டாக? அப்போ அவங்க வந்து இந்த டெட்டு, கடன் மூலியமாக தான் ஒரு
இன்றைக்கி நம்ம மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து பேசும்பொழுது பட்ஜெட்டில் சொல்லும்பொழுது 16.5 லட்சம் வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது, டெஃபிசிட். அந்த நிதி பற்றாக்குறை தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. இப்போ நிதி பற்றாக்குறை 16 லட்சம் கோடி இருக்குது. அதை இப்போ அவங்களுக்கு எங்கே தேவைப்படுது? அப்போ அவங்களுக்கு கடன் தேவை. அந்த கடனுக்கு அவங்க சில பேர் என்ன தருவாங்கன்னா வெளி மாவட்டங்கள் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற வங்கிகள்கிட்டருந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். கடைசியில் அவன் சொல்கிறதா நம்ம கேட்குற மாதிரி ஒரு நிலமை வரும், ரைட்டா? இப்போ இதுக்கு இன்னொரு மாற்று என்னன்னாக்கா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லி பாண்ட்ஸ் விடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா கடன் மூலியமாக கடனை வைத்து தான் பல நாடுகளே இயங்குது. ஸோ டெட்டு ஜிடிபிங்கிறது இங்கே பெரிய விஷயம். ஸோ ஜப்பானில் போனீங்கன்னா அவனுக்கு கடன் இருக்குது. இவனுக்கு அமெரிக்காவுக்கு வந்து 38 ட்ரில்லியன் ஹி ஹாஸ் அ டெட். ஆனால் அவன் நம்மளை வந்து டெட் எக்கானமி நம்மளே சொல்லுவான். ஓகே, நம்ம அப்புறம் பேசுவோம் அதை பற்றி. ஒரு மந்த்லி இன்கம் வரத்துக்கூடிய வாய்ப்புகளில் ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பாண்ட்ஸ். ஸோ அந்த பாண்டில் இது வந்து பேசிக்காக நான் இப்போ கொடுத்துட்டேன். ஒரு பாண்டுங்கிறது மாத வருமானம் எனக்கு வரணும். இருக்கக்கூடிய 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பாண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு நிலையான வருமானம் வருவதற்குரிய ஒரு டூல் என்ன இருக்குன்னா ஒரு பாண்ட் இருக்குது. சார், இப்போ பாண்டை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதாவும் ஒரு கேள்வி. அதே மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்றதும் பொதுவான ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது பாண்டில் வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பாண்டுக்கு உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தாலே நீங்கள் வந்து சவரைன் இந்தியன் கவர்மெண்ட்டு கொடுக்குற பாண்ட்ஸு சேஃப்டியில் நீங்கள் பற்றி பேச வேண்டாம். டாப் சேஃப்டி அதுதான். ஓகே, முதன்மை சேஃப்டிங்கிறது வேர்டை கூட நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், இட் இஸ் பிகைன் தட். அது வந்து 100% இதுக்கு பேர் என்னன்னா சவரைன் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. சவரைன் சேஃப்டி இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதாவது ஜிசெக்கும் நம்ம ஜிசெக் 1900 இப்போ நீங்கள் ஒருத்தர் ஜிசெக் நீங்கள் ஒருத்தர் பண்ண போகிறாரு அப்படின்னா 2075 வரை இப்போவும் 7.34க்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்போவும் பாண்டு அவைலபிள். அதோட விலை 100 ரூபாய். எவ்வளோ? 100 ரூபாய். 100 ரூபா போட்டுட்டீங்க அப்படின்னா 2070. அதாவது நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பொழுது 13% இருந்துச்சு எஃப்டி. அப்புறம் நான் வளரும் பொழுது 12, அப்புறம் 10, அப்புறம் 8, 7, 6. இப்போ என் பிள்ளை வந்து இப்போ 14 வயசு, 20 வயசு இருக்கும்போது எஃப்டி என்னவாக இருக்கும்? 4, 3ன்னு போகும்ல. ஆனால் 2070 வரை எனக்கு 7.4 பிளாக் பண்ணுறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் 1990 14% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்திருந்தாருன்னா இன்னி வரை அவருக்கு 14% வந்துட்டுருக்கும். புரியுதுங்களா? ஆனால் அன்னைக்கு யாரும் சொல்லலைல்ல. இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட பணம் அன்றைக்கி இருந்தது, ஏதோ ஒன்று இருந்தது. அன்றைக்கி நாங்கள்லாம் ஃபாரின் போனோம், வேலை பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது. இப்படி முன்னாடியே நீ வந்து பணவீக்கத்தை முறியடிக்க முடியும்டா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குடாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் இருக்குது, டாப் ப்ரியாரிட்டி. ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இப்போ கேரளாவாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், ஆந்திரன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும். இப்போ அவங்களுக்கு என்னென்னா அந்த மாநிலத்தை மேம்படுத்துறதுக்காக, கட்டிடங்களை விரிவுபடுத்துறதுக்காக, அந்த மாநிலங்களோட மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காக, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையை உருவாக்குறதுக்காக அவங்களுக்கு பணம் தேவை. அப்போ ஸ்டேட் ரிலேட்டட் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, அடுத்து ஸ்டேட் இருக்குது, அடுத்து முனிசிபல் பாண்ட்ஸ்ன்னு இருக்குது. என்ன முனிசிபல் பாண்டு? இப்போ நம்ம சென்னை கார்பரேஷன் இருக்குது. இப்போ அவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து சீவேஜ் போடணும், லைன் போடணும், வாட்டர் லைன் போடணும், டேங்க் புதுசாக OHD டேங்க் கட்டணும், மக்களுக்கு வாட்ரு நான் கொடுக்க போகிறேன், மறுசுழற்சி பண்ணுறதுக்கு நான் வேஸ்ட்டு டிஸ்போசல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை செய்யணும். இதெல்லாம் முனிசிபல் பாண்ட்ஸு. ஸோ அந்த முனிசிபல் பாண்ட்ஸும் வந்து இட்ஸ் அ கம்ஸ் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ முனிசிபல் பாண்ட்ஸ். அடுத்து வர்றது கார்ப்பரேட் பாண்ட்ஸ். கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னால் தனி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க? ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எப்போவுமே ஹை சேஃப்டி, லோ இன்ட்ரெஸ்ட்டில் போய்டும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் இருக்கும், பட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். எங்கே? கார்ப்பரேட் பாண்டில். அதுக்கு அடுத்து கார்ப்பரேட் பாண்டு கீழே நான் ஃபினான்ஸ் பேங்கிங் இருக்கு இல்லையா, NBFC, அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அதிகமான வட்டி கொடுப்பாங்க. திரும்ப எகைன் ரிஸ்க் இருக்குது. அதாவது ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற இந்த ரோட்டில் இந்த ஒரு மாதத்தில் விபத்து எதுவும் நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கும். அதுக்காக இந்த ரோடே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக? அன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சு, அதனால் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சு, ஃப்ளைட்டே யாரும் ஏறாத அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி வரையும் ஃப்ளைட்டு ஏறி போயிட்டு தான் இருக்காங்க. நமது பணம் யாராவது சொல்ல முடியுமா? இங்கே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பெஸ்ட்டு சேஃப்டி, 100% சேஃப்டி பணத்துக்குன்னா எது? எனிபடி, யார் வேணால் சொல்லலாம். அதோட சேஃப்டி இல்லையே. 5 லட்சம் தானே 5 லட்சம் தானே.
இல்லையே கோல்டை வந்து நான் லாக்கரில் வச்சிடுறேன். நாளைக்கு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சு, பேங்க் எவ்வளோ தர முடியும்? 50 பவுன் வச்சுட்டீங்க, 50 பவுன் காணாம், பேங்க் எவ்வளோ தரணும் உங்களுக்கு? யாராவது படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஆர்பிஐ இல்லை, நான் கேட்டது உங்கள் பணம் சேஃப்டியாக இருக்குன்னா எங்கே இருக்கும்? லேண்ட்ஸ் ரியல் எஸ்டேட்டில் எப்படி சேஃப்டியாக இருக்கும்? இல்லை, நான் கேட்குறது 100% பாதுகாப்பு. இது தாண்டா பாதுகாப்பு. என்ன 5 பெட்டி டப்பா, வீடு 5 பெட்டி டப்பா இருக்குல்ல, பருப்பு டப்பா இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சிருக்கோம்னா அதான் சேஃப்டி. ஆனால் 100% சேஃப்டி இருக்கும். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ், அதுதான் நான் சொல்கிறேன். யூ கம் டு த பாயிண்ட். அப்போ இவர் ரிஸ்க் எடுக்க தயாரிக்கிறனால தான் நீங்கள் எப்படி போகிறீங்க? நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாரிக்கிறனால தான் நீங்கள் பாண்டுக்கு வரீங்க. 100% சேஃப்டினா 5 பெட்டியில் வச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போது இதுதான். இப்போது எங்கள் அம்மா நம்ம வயசானவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு நம்ம வளர்ந்த சமூகம் நமக்கு வந்து என்றைக்குமே பாதுகாப்புக்கு முதல்த்துவம் கொடுத்தோம். நம்ம தமிழர்கள், இந்தியர்கள் என்ன பண்ணோம், முதல்ல பாதுகாப்பு, அதுக்கப்புறம் தான்டா growth. இன்றைக்கி பாதுகாப்பை கடந்து எல்லோரும் வேலையில் உட்காந்துட்டோம். அன்றைக்கி மாத சம்பளம் இல்லை, அதனால் பாதுகாப்பு பண்ணேன். இன்றைக்கி எனக்கு மாத சம்பளம் வந்துருச்சு, நான் நீட் டு க்ரோ. நான் க்ரோத்து தாண்டி தான் நான் முன்னேற போகிறேன். அப்போது திரும்பி நான் 5 பெட்டியில் போயிட்டு நான் 500 ரூபாயை வைக்கிறது, நாளைக்கு 100 ரூபா வைக்கிறீங்க, அடுத்த வருஷம் 93 ரூபாய் ஆகிடும். 7 ரூபாய் கம்மியாயிடுச்சு. ஆனால் சேஃப்டி இருக்குது, 100% சேஃப்டி. நீங்கள் திறந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் வளராது. அப்போது எங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதோ அங்கே ரிஸ்க் இருக்குது. இவ்வளோ தான். இது புரிஞ்சுங்க. ரிஸ்க் இல்லாமல் இருக்கா? ஏதாவது ரிஸ்க் இல்லாமல் கிடையாது. இன்னொன்று எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கிரீஸ் கண்ட்ரி எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, கிரீஸ் கண்ட்ரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சேஃப்டி தானே. 2012 அவனோட பாண்டு அவனே செல்லாதுன்னா கிரீஸ் கண்ட்ரி பேங்க்ரப்ட் ஆச்சு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ கவர்மெண்ட் பாண்டு ஆமாம், ஆனால் நம்ம கண்ட்ரிக்கு ப்ராபபிலிட்டி அது மாதிரி இருக்கா? 4வது வளரும் நாடு கரெக்டாக இல்லையா? நான் அடுத்து போக போகிறோம், யூகேவை தாண்டி அடுத்து போக போகிறோம். யூகேவை தாண்டிட்டோம், அடுத்த லெவலுக்கு போய்ட்டுருக்கோம். அப்போ 4வது வளரும் நாடு இந்த மாதிரி பேங்க்ரப்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப ரேரு. இப்போ வேறு நாடோ, சொமாலியாவோ, ஸ்ரீலங்காவோ, பங்களாதேஷோ நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன்னா ஒரு காரணங்கள் இருக்குது. அப்போது கிரீஸ் கண்ட்ரி வந்து அன்றைக்கி 2012 பேங்க்ரப்ட் ஆகும் பொழுது அது ஒரு ஷாக்கிங்காக இருந்தது அந்த நாட்டுக்கே. ஸ்ரீலங்காவில் அன்றைக்கி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாராளுமன்றத்தை சூறையாடினாங்க. கரெக்டாக பிரதமரோட சீட்லேயே போய் எல்லோரும் பாய்ஸ் எல்லாம் போய் உட்காந்தாங்க. அந்த ப்ராபபிலிட்டி இங்கேன்னா இட்ஸ் வெரி நடக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. ரைட்டா? சரி, இப்படி வரும். அப்போ ஸ்டேட் பாண்ட்ஸ் எல்லாம் சேஃபா சார்? ஸ்டேட் பாண்ட் சேஃபா சார்? யாராவது இல்லை? எஸ் சார், சேஃப்டின்னு சொல்ல முடியாது. சொல்லுங்கள் சார். இப்போ ஸ்டேட் பேங்க் சார் எடுத்துங்க சார். ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல சார்? ஆமாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எல்லாம் ப்ராப்ளம் தான். இப்போ இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட் சொல்லணும் இதுக்கு நான் எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணுவோம். அந்த போஸ்ட்போனுக்கு வந்து நான் கோர்ட்டுக்கு போகணும். இதே தான் நடக்கும். ஏன்னா வரும், கண்டிப்பாக வரும், வித் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் நான் இருப்பேன் கேரண்டி இல்லை. அதான் சார், கரெக்டு சார். அதாவது பக்கத்தில் நெருங்கி வந்துட்டீங்க. ஆட்சியாளர்கள் மாறினாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதில் மாற்றம் இல்லை. ஆட்சியாளர்கள் மாறினாலும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா நீங்கள் கொடுத்த கேபிட்டல் அங்கே இன்ஃப்ராவில், பாலத்தில், பஸ்ஸில் எங்கேயோ போய் உட்காந்துருச்சு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நான் இப்படி ஒன்று சொல்கிறேன், மாநிலங்கள் 2ஆக பிரியுது. அப்போ என்ன பண்ணும்? ஆந்திரா 2ஆக பிரிஞ்சிச்சு. அதுதான் இப்போ ஆந்திரா தெலுங்கானா ஆயிடுச்சு. இப்போ ஆந்திரா டோட்டலாக எடுத்திருக்காங்க. ரைட். இப்போ 2 பேருக்கு சண்டை. அதேதான். ஸோ இதே தான் சண்டை. இப்போ இது மாதிரி ப்ராபபிலிட்டி திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனால் 99% வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு அப்படி நடக்குமா? ரேர். அப்போது ஜிசெக்குனாலும் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டேட் பேங்க்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு பேசிக் எக்கனாமி இந்த நாடு எப்படி இருக்குது, இந்த நாடு எவ்வளோ வருவாய் பண்ணுது, இங்கே பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு பேசிக். இல்லைடா என் மாநிலம் தானேன்னு சொல்லி அன்னைக்கு போட்ட ஆந்திராவில் போட்டவங்க இன்றைக்கி வந்து பணம் எங்கேயும் போல கேஸில் இருக்குது, அதெல்லாம் பண்ணி அவங்க கைக்கு வரும். அவன் சொல்லிட்டான். ஆனால் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, கொடுக்குற வரையும் கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டுருச்சு. இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும், ஒரு தவறு கிடையாது. ஆனால் உங்கள் கேபிட்டல் வரதுக்கு இட் டேக்ஸ் டைம். இந்த மாதிரிலாம் ஏன்னா அப்படியும் நம்ம நீதித்துறையும் அப்படின்னு விட்டுறாது, அது பண்ணாது. ஆனால் ஸோ ரிஸ்க் பாருங்கள். அப்போ ரிஸ்க் இருக்கா? எல்லாம் இருக்குது. ஆனால் அப்போ சேஃப்டி எங்கே? 5 பெட்டியில் தான் இருக்குது. ஆனால் 5 பெட்டியில் வைக்கிற குரூப் இப்போ நம்ம கிடையாது, நம்ம வளர்கிற குரூப்பு. அதனால் வளர்ந்து தான் தீரணும். அதுக்கு நிறையா இதெல்லாம் இருக்குது. அதில் பாண்டும் ஒன் ஆஃப் த இது. அதை தான் சார் கேட்டார், அதுக்கு விளக்கங்கள் சொல்லியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிறையா கேள்விகள் இருக்குது.
நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். Long term bonds like 10-year maturity period bonds, is it good, or short term like 3 years maturity, are there's any difference? ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் என்ஆர்ஐ பண்ண முடியுமானா பண்ண முடியும். உங்களோட பேங்க்கு என்ஆர்ஓவாக இருக்கணும், உங்களோட டிமேட் அக்கௌண்ட் என்ஆர்ஓவாக இருக்கணும். யூ கேன் இன்வெஸ்ட். You can also invest whether you are in America, you are in Africa, you are in Dubai, you are in Singapore, you are in Antarctica or Norway, wherever you can invest. Only thing the 2 item you need it. Okay, fine. லாங் டர்மாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய பாதுகாப்புனா நான் வந்து இதில் ஒரு 6 வருஷமாக இருக்கேன் ரைட்டா. நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணுறேன், ஈக்விட்டி நானே ஓனாக பண்ணுறேன், பாண்டும் வச்சுருக்கேன், தங்கமும் வச்சுருக்கிறேன், ரியல் எஸ்டேட்டும் வச்சுருக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு இதில் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன நடக்குதுங்கிறது. ஓகே, ஏன்னா க்ரோத்தை தான் நான் பார்க்கணுங்கிறது எனக்கு மைண்டில் வந்ததுனால நான் க்ரோத்துக்கு பக்கம் போயிட்டேன். வயசானதுனால கொஞ்சம் வயசு இல்லை ஆகலை, ஆனால் பாதுகாப்பு கருதி நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு மாத வருமானம் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் அதனால் நான் பாண்டு பக்கம் வந்துட்டேன் ரைட்டா. என்னோடது இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு 60% நான் பாண்டில் தான் வச்சுருக்கிறேன், அதில் தான் வருது ரைட்டா. இப்போது நான் ஒரு பாண்டை செலக்ட் பண்ணும்போது நான் 10 வருஷம் செலக்ட் பண்ண மாட்டேன். ஈவன் நல்ல கம்பெனியாகவே இருக்கட்டும், AAA இருக்கட்டும், நான் செலக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் இப்போ நீங்கள் பாண்டு போட்டிங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளே அந்த நிறுவனத்தில் என்ன நடக்குங்கிறத அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10 வருஷம் போது இதுக்கு நடுவில் ஆட்சி மாற்றங்கள் வரும் 1, அந்த சிஇஓ மாறுவார் 2, கவர்னன்ஸ் மாறும் 3. இந்த 3த்தையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆளாயிடுவேன். ஐ ஆம் வெரி வல்னரபிள், கரெக்டாக இல்லையா? ஐ ஆம் வல்னரபிள் டு see the major changes. I don't want that. நான் 3 வருஷம் போய்கிட்டேன்னா 3 வருஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு போய்ட்டு இந்த கம்பெனி முடிஞ்சா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் பணம். இது எப்படி நான் மெச்சூரிட்டி போய்ட்டு நான் பாண்டில் போய்ட்டு கிளிக் பண்ணி செல் பண்ண அதெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டு முடிஞ்சோன்னா அந்த இப்போ நைட்டு 12 மணிக்கு எனக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், கிரெடிட்டட், உங்கள் போட்ட கேபிட்டல் அமௌண்ட் கிரெடிட்டட்னு வந்துடும். அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த 3 வருஷம் பாண்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க, அடுத்த 3 வருஷம் பாண்டுக்கு போயிடுவீங்க. அப்போது லாங்காக நான் போய் போடுறது வந்து, ஆனால் லாங் எங்கே போடலாம்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நீங்கள் தைரியமாக போடலாம். லாங் பண்ணுறவங்க நீங்கள் லாங்காக போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடுனா இந்தியா மேலே நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சிட்டே வராங்க, இந்தியா வளரும் நாடு, எக்கனாமி மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. நான் லாங்காக போடுறேன், எனக்கு 10 வருஷம் போடுறேன், இல்லை 30 வருஷம் நான் பண்ணுறேன்னா போங்க. ஆனால் அங்கே பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், பட் உறுதியானது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். பீட் ஆகிடும், பீட் பண்ணும். இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளது வந்து 7.7 இருக்குது. இப்போ 7 இருக்குது. இப்போ நான் வந்து கார்ப்பரேட் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டு வாங்குறேன்னா 7 தான் வருது, 7.30 தான் வருது. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சார் 7 தான் வருது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நம்மளோட இது எப்படின்னா உங்களுக்கு 7% வந்துருச்சுல, நவ் தட் 7% வேர் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட், யூ நீட் டு ரீஇன்வெஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, 1 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா 40,000 ரூபா வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்கும் போக 60,000 எங்கே பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? யூ நீட் டு க்ரோ அகெயின், ரீஇன்வெஸ்ட் இன் சம்வேர். திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, திரும்பி ஜிசெக்கை நீங்கள் வாங்கும்போது என்னன்னா, இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு சார், திரும்பி நான் ஜிசெக்கை வாங்குறேன் சார், யூனிட் அதிகமாகிட்டே இருக்குது சார், இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது சார். இந்த லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு வந்து உங்களோட யூனிட்ஸ் அதிகமாகிடும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். ஸோ ரீஇன்வெஸ்ட் தான் இங்கே மேட்ரு. இல்லை சார் எனக்கு ரீஇன்வெஸ்ட்லாம் என்னால் பண்ண முடியாது சார், வர்றதே 20,000 தான், எனக்கு குடும்பத்தை நடத்தவே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, இது 100% உறுதியான பாதுகாப்பு ஜிசெக். சோர்த்துக்கு கண்டிப்பாக இருக்கும், நம்மளை நடுத்தரில் விட்டுறாது, நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இல்லை சார் நான் ஒரு 2 வருஷம் மட்டும் நான் வந்து துணிஞ்சு ரிஸ்க் எடுக்க நான் தயாரிக்கிறேன், கார்ப்பரேட் பாட்டுக்கு போயிடலாம், நான் ரிஸ்க் எடுக்க ரெடி சார், எனக்கு அந்த நிறுவனத்தை தெரியும், அந்த நிறுவனம் எப்படி எங்குதுன்னு தெரியும், அவன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியும், நான் ஒரு 2 வருஷம் நான் எனக்கு வந்து 11% எனக்கு வேணும் சார் அப்படிங்கிறவங்க 10 to 11 போகிறவங்க 2 வருஷம் நான் போய்க்கேங்க. கேஸ் ஐ ஹவ் காட் அ லம்சம் அமௌண்ட் லைக் 5 or 10 lakhs இருக்கு என்கிட்ட. ஏமா அது வந்து ஒரு பாண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா, இல்லைன்னா ஐ ஹேவ் டு பைஃபர்கேட் 2-3 பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா? அண்ட் see like 3 years investment, this is sub question. In case of an emergency I need a fund, அது வந்து நடுவில் பிரேக் பண்ண முடியுமா? ஓகே, தேங்க் யூ சார். ஃபைன். அதாவது வந்து தட் இஸ் கால்ட் பாண்ட் லேடரிங்னு ஒரு வேர்ட் இருக்குது. பாண்ட் லேடரிங் இப்போ என்னோட நான் பாண்ட் லேடரிங் தான் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடத பார்த்தீங்கன்னா பாண்ட் லேடரிங் தான் நானும் பண்ணியிருக்கேன். எகெயின் இங்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு கட்டணம் இல்லாதது தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாம். ஏன் இது கட்டணம் இல்லாமல் நாங்கள் வந்து ஏன் பண்ணுறோம், ETtamil அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுதுன்னா ஒரு விழிப்புணர்வுக்கு இது பண்ணுறோம், ஃப்ரீ. இப்போ நானும் வந்து வீட்டிலேருந்து விட்டுட்டு இங்கே வந்து எனக்கு என்னென்னா என் ரசிகர்களையும் தாண்டி என் பொதுமக்களை நானும் பார்க்கணும், எனக்கு ஒரு எண்ணம். நீங்கள் கேட்கலாம், இதே என் சேனலில் லைவில் போட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், லைவில் நான் சொல்ல முடியும்,
எனக்கு அது வேண்டாம். ஃபேஸ் டு ஃபேஸ் மக்களை பார்க்கணுங்கிறது தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, இதில் தரக்கூடிய தகவல்கள் எல்லாமே மை ஓன் ஒப்பீனியன், பிகாஸ் we are not SEBI registered. We are not authorized to tell which bond you need to buy. We are not going to tell. பாண்டோட பேரை நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஓகே, இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு சொன்னோம், அதில் எந்த கவர்மெண்ட் அதெல்லாம் நமக்கு சொல்ல போகிறதில்ல, எந்த பாண்டுங்கிறது சொல்ல போகிறதில்ல. எப்படி ஒரு தனிநபர் ஒரு விழிப்புணர்வுக்கு மட்டும்தான் இங்கே நம்ம வந்திருக்குமே தவிர இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை. பிகாஸ் அவங்க ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இது எல்லாமே ஜஸ்ட் எஜுகேட்டிவ் பர்பஸஸ். ஆமாம், எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக தான். தம்பி அதை ரெக்கார்டு பண்ணி முன்னாடி போட்டிருக்கடா. ஓகே, நான் கம் டு த பாயிண்ட். இது வந்து இப்போ என்கிட்ட 10 lakhs இருக்குது. ஓகேவா, 10 lakhs இருக்குது. இந்த 2 கேள்விக்கு இப்போ உங்கள் 2 கொஸ்டினுக்குமே ஒரே ஆன்சர் தான். இப்போ என்கிட்ட 10 lakhs இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 3 பாண்டை சூஸ் பண்ணுறேன். ஓகே, 3.25 3.25 3.25 நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஒரு பாண்டு 2028 ஜூலையில் மெச்சூரிட்டி, ஒரு பாண்டு ஜூலை 2027 மெச்சூரிட்டி, ஒரு பாண்டு ஜூலை 29 அல்லது மே. அதாவது ஆல் பாண்ட்ஸ் இந்தியாவில் ரைட் நவ் அரௌண்ட் 89 பாண்ட்ஸ். இந்த 89 பாண்டில் மெச்சூரிட்டி டேட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா, என் 10 லட்சத்தையும் 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எனக்கு திருப்பி வர மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். தட் இஸ் கால் பாண்ட் லேடரிங். ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் ஒரு பாண்டு மெச்சூரிட்டி ஆகும், அடுத்த 2 வருஷத்தில் ஒன்று மெச்சூரிட்டி ஆகும், அடுத்த 3 மாதத்தில் அடிச்சு. இது என்னாச்சு, லேடர் ஏனி. இப்போது எமர்ஜென்சி நீங்களா, என் மைண்ட் செட்டுக்கே தெரியும் அடுத்த 6ஆம் மாதம் எனக்கு ஒரு பணம் வரப்போகுதுன்னு. நான் உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் ஒரே பாண்ட்லேயே போட்டேன். நான் தான் திங்க் பண்ணுவேன் உடைக்கணுமா வேணாமான்னு. பாண்ட் லேடரிங் பண்ணால் திங்க் பண்ணணுமா? நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. எமர்ஜென்சின்னு உங்களுக்கு வந்தால் கூட பாண்டுக்கு உள்ள வர்றவங்க ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும். என்னென்னா, எனக்கு இந்த பணம் எனக்கு 5 வருஷம் தேவையில்லைன்னு தான் நான் இங்கே வர்றேன். எனக்கு இந்த பணம் 5 வருஷம் தேவையில்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு தான் நான் வர்றேன். அதை திருப்பி நான் வந்து உடைக்கணும்னு நினைக்கிறது எப்படின்னா, அதான் நம்ம மக்கள் எப்போவுமே எப்படின்னா, இதை எப்படி எனக்கு வர வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது கேள்வி தவறில்லை. சில பேர்த்துக்கு வந்து அவங்களே எல்லையை மீறி ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாண்ட் லேடரிங். 10 லட்சம் இருக்குது அப்படின்னா நானே என்ன பண்ணுவேன்னா 3 தான் போடுவேன். 3 தட் இஸ் கால் பாண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஒன்று வந்து கோல்டு கம்பெனி, ஒன்று வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி, ஒன்று வந்து சிவில் இண்டஸ்ட்ரி. எப்படின்னா 3 கம்பெனி இப்போ கேட்குறாங்க. ஓகே, என்றைக்குமே கோல்டை வந்து பேக்கடாக வச்சுருக்கிற பிஸ்னஸ் கீழே ஒழுகாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கோல்டை வைக்கிற, அடமானம் வைக்கிற, எல்லா லாக்கரில் போது சில பேர் அடமானத்தை கட்டாமல் போடுவாங்க. எல்லா லாக்கரும் அவன்கிட்ட தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற 3 கம்பெனி 4 கம்பெனி தான் இருக்குது கோல்டு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பேர் சொல்ல விரும்பலை. அவனால் கவர்மெண்ட்டே நினச்சாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் லாக்கரில் மட்டும் பொதுமக்கள்கிட்ட விடுபட்ட நகைகள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேலே இருக்குது. 1 டன்னுக்கு மேலே இருக்குது எங்கே அவன் லாக்கரில். ஏன்னா நம்மளால் கட்ட முடியல, லாக்கரில் இருக்குது. நான் லாக்கரில் கொடுக்கும்போது 2500 இப்போ இது இப்போ ஒரு கிராமு இன்றைக்கி 16,000 18,000 போகுது. அப்போ அவன் லாக்கரில் இருக்குல்ல, இவன் டிஃபால்ட் ஆவானா? இவன் டிஃபால்ட் ஆக வாய்ப்பு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டைவர்சிஃபிகேஷனாக கோல்டை அவன் ப்ரையாரிட்டி கொடுக்குறான்னா அவனுக்கு முக்கியத்துவமும், 2வது வந்து அவனோட ஃபண்டு ஃபினான்ஸ் கொடுக்குறவன 2வதாகவும், ரைட்டா. 3வது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட், இன்னொன்று கன்சியூமபிள்ஸ். இன்னொன்று எப்படின்னா, இந்த என்பிஎஃப்சிலாம் பண்ணிங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. இந்த தையல் மிஷின் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணால், பெண்கள் கடன் வந்தாலும் முதல்ல அவங்க பே பண்ணிடுவாங்க. எப்படியாவது எதையாவது பண்ணியாவது அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. அதனால் லேடிஸ் அதிகமாக வந்து லோன் வந்து கேர்ள்ஸுக்கு, பெண்களுக்கு கொடுக்குற நிறுவனம் இந்தியாவில் நிறையா இருக்குது. அந்த நிறுவனம்லாம் இங்கே வரும், பாண்டுக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பார்க்கும்போது தெரியும், இவன் எங்கே லோன் கொடுக்குறான், யார் யாருக்கு லோன் கொடுக்குறான், இவன் பெண்கள் கொடுக்குறான், இவன் ஏன் பெண்கள் கொடுக்குறான், ஓ தையல் மிஷின் 10 வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறான், ஓ அந்த பொண்ணு வந்து தையல் பண்ணுது, ஓ அந்த தையல் பண்ணுறதுனால அந்த பொண்ணு குடும்பம் வளருது, ஓ அதுக்கு நான் லோன் கொடுக்குறேன், இந்த பொண்ணு எனக்கு திருப்பி கொடுத்துரும், இந்த பொண்ணு அந்த கம்பெனி கொடுத்துரும், அந்த கம்பெனி எனக்கு கொடுத்துரும், அப்படிங்கிற எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம விசாரிக்கணும். அப்போ 3 நான் பிரிச்சிடுறேன், பாண்ட் லேடரிங் பண்ணுறேன், ஃபினிஷ். ஒரு பிரச்சனை இல்லை. அதனால தான் சொன்னேன், ஒரே நிறுவனத்தில் போடணும்னு நமக்கு அவசியம் இல்லை. இப்போது எஃப்டி இருக்கு சார், எஃப்டி நான் போட்டிருக்கேன். சப்போஸ் எஃப்டி ஃபெயில் ஆச்சுன்னா தேர் டெல்லிங் 5 lakhs 5 lakhs உள்ள வந்தால் ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவாரு. ஓகே ஓகே. அதே மாதிரி பாண்ட்ஸு டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு பைசா கிடைக்குமா? நல்ல கேள்வி. இது வந்து டிஃபால்ட் கொஷின்ங்கிறது டி ஃபார் டிஃபால்ட். ஏங்கிறது ஹையஸ்ட் சேஃப்டி, ஓகே, பிங்கிறது ஒரு லோவர் சேஃப்டி, டிங்கிறது டி ஃபார் டிஃபால்ட். அதுக்கு தான் வந்து ரேங்க்கில் டிங்கிறது வந்து டிஃபால்ட். நம்ம நாட்டில் எஃப்டி வந்து சொல்ல போனோம்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே இந்த 2 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 3 பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நார்த்தில். பேர் நல்ல பேர் தான், எல்லாமே இருக்குது, இருந்தாலும் க்ளோஸ் பண்ணாங்க. எஃப்டி அமௌண்ட்லாம் அங்கே போய் லாக் ஆச்சு. உண்மை தான். ஒரே ஒரு நாளைக்கு வந்து என்பிஏன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா அவ்வளோதான், நான் பர்ஃபார்மிங் அசட்னு போட்டாங்கன்னா அவங்க புக்கில் போய் உட்காந்துக்குவது.
அது முடிஞ்சு போச்சு நம்ம கணக்கு. அது நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. எங்கே இதுலேயும் எப்படியில் நடக்க வாய்ப்பு இருக்குது, நிறுவனங்களில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா இருக்குது, நடந்திருக்கு. டிஃபால்ட்டு நடந்திருக்கு. இப்போது இந்த கொஸ்டினுக்கு தான் நான் வந்துடுறேன். இப்போ டிஃபால்ட்டு ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் 3 லட்ச ரூபா கொடுத்துருக்குறீங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். அந்த நிறுவனத்தால் ஏதோ ஒன்றும் பண்ண முடியல, ஏதோ ரிஸ்க் எடுத்திருக்கான், அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தர முடியல அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு பாண்டை முதல்ல வாங்குறதுனாலே முதல்ல செபி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, தட் இஸ் கால் ஸ்ட்ரக்சுரல் வந்து 2020 நல்ல ஸ்ட்ரக்சரல் ஆகிடுச்சு இந்தியன் கவர்மெண்ட். இப்போ நான் தான் ஒரு நிறுவனம், ஓகே, நான் ஒரு நிறுவனம், ஏபிசி நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு எனக்கு 1000 கோடி நாளைக்கு தேவை. நான் முதல்ல போய் என்ன பண்ணுறேன், 1000 கோடி வேணும்னு சொல்லி செபிக்கு ஒரு மனு கொடுக்குறேன். சார் எனக்கு 1000 கோடி நான் மக்கள்கிட்ட கேட்க போகிறேன், பாண்டா நான் கொடுத்துறேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது அப்போ செபி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நிறுவனம் ஏபிசிக்கும் நீங்கள் இன்வெஸ்டர், நீங்கள் எனக்கு 3 லட்ச ரூபா நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், என் பாண்டை உங்களுக்கு தரப்போகிறேன், பாண்டை நான் பேப்பர் உங்கள்கிட்ட தரப்போகிறேன், எனக்கு உங்களுக்கு நடுவில் டிபெஞ்சர் ட்ரஸ்டின்னு ஒரு தரப்போம். இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி என்னையை மானிட்டர் பண்ணுவோம், உங்களே இல்லை, என்னையை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பான். இது அசைன்டு பை செபி. இவனோட வேலை என்னன்னா, என் புக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னொன்று, நான் கேட்டேன் 1000 கோடி 1500 கோடிக்கு அசட் பேப்பர் அவன்கிட்ட கொடுத்துறேன். நான் எவ்வளோ, 1500 கோடிக்கு அசட் பேப்பர் இவன்கிட்ட கொடுத்துட்டேன். அடமானத்துக்கு என்னோட லேண்டு, என்னோட மிஷினரி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். 1.5 டைம்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் லோன் கேட்குறேன். ஏன், நான் டிஃபால்ட் ஆனால் அந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி வித்துட்டு அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ இந்த நடுவில் இருக்க டிபெஞ்சர் ட்ரஸ்டி என்ன பண்ணுவான்னா, ஹீஸ் ஆக்ட் லைக் யுவர் கார்டியன், உங்களோட கார்டியன் தான். இப்போ பாருங்க, எப்படியில் போட்டீங்க, ஏதாவது கார்டியன் இருக்கா? பேங்க் தான் கார்டியன். ஆர்பிஐ தான் என்பிஐ போட்டு போயிடும்ல, கார்டியன் எங்க இருக்கு? கார்டியன் ஆமாம், நான் குறையா சொல்ல விரும்பலை. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பாது இருக்குல்ல, இங்கே செபி நடுவில் நிற்கிறாங்களே. இங்கே பாருங்கள், டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்துட்டான், டிபெஞ்சர் ட்ரஸ்டி இருக்கான். இப்போ நான் தான் பணம் கேட்குறேன், 1000 கோடி கேட்டேன், நான் 1500 கோடிக்கு டாக்குமெண்ட்டை இவன்ட்ட கொடுத்துட்டேன். இதில் நான் வந்து உடன்படிக்கைகள் கொடுப்பேன், 10-15 உடன்படிக்கைகள். அந்த பேப்பரை அவன் அந்த ஏரியா, அந்த மிஷின் எல்லாத்தையும் அசஸ் பண்ணுவான். இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா, மார்க்கெட்டில் போகுமா, எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் இதை விற்ற 1000 கோடி போகும் நான் உறுதி பண்ணதுக்கப்புறம் பாண்டு கொடுப்பான். ஆனால் சொல்லுவான், இந்த பாண்டை திருப்பி நீ 3 வருஷத்துக்குள்ள திருப்பி மக்களுக்கு கொடுக்கணும். ஸோ பாண்ட் மெச்சூரிட்டி ஷுட் பி வித்தின் 3 இயர். அவன் தான் டிசைட் பண்ணுவான், நான் டிசைட் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு 10 வருஷத்துக்கு திருப்பி கொடுக்குறேன், உடனே பார்ப்பான் புக்கை, நீ எப்படி 10 வருஷத்தில் கொடுப்பேன், உன்ட்ட தான் ஒன்றுமே இல்லை, நீ எப்படி 10 வருஷத்தில் கொடுப்பேன், நீ அடுத்த வருஷம் கொடுக்குறியா, நீ பாண்டுக்கு வாமா, டிபெஞ்சர் ட்ரஸ்டி. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு வருஷத்தில் நான் திருப்பி கொடுக்குமா, அப்போ எனக்கு பாண்டு வேணாம் சார், நான் திருப்பி போயிடுறேன். அப்போ டிபெஞ்சர் ட்ரஸ்டி என்ன பண்ணுவோன்னா, இவனால் கொடுக்க முடியுமா முடியாதா, எத்தனை வருஷத்தில் கொடுக்கணும், அந்த எவாலுவேஷன் எல்லாத்தையும் பண்ணுறது அந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி. அதாவது அறக்காவலர்கள்னு தமிழில் சொல்லுவோம். நம்மளுடைய பணங்களை பாதுகாக்கின்ற அறக்காவலர்கள். அவங்க உங்களோட கார்டியன், இன்வெஸ்டரோட கார்டியன். இவன் என்ன பண்ணுவான்னா, உடன்படிக்கைகள் கேட்பான். உடன்படிக்கைகள் 10 கொடு, என்ன 1000 கோடியை இந்தந்த மாதம் இத்தனாம் தேதி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன், 1 டிக் கொடுத்துறியா, ஆமாம் கையெழுத்து போடு. இதில் மீறினா உன்னோட சொத்தை விற்றுருவேன், ஒத்துக்கிறியா, கையெழுத்து போடு. 2வது இத்தனாம் தேதி ஆனால் மெச்சூரிட்டி கொடுத்துருவியா, கொடுத்துருவேன், கையெழுத்து போடு. ரைட்டு, உடன்படிக்கை. நான் எப்பெல்லாம் மீட்டிங்கு போகிறனோ உன்னோட எம்டி சிஇஓ வந்து அட்டன் பண்ணணும். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோவனன்ட்டுமாங்க உடன்படிக்கை. கோவனன்ட்னா உங்களுக்கு தெரியும், யூனோ த இங்கிலீஷ் கோவனன்ட். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா உடன்படிக்கை. அப்போது இவன் டிபெஞ்சர் ட்ரஸ்ட் சொல்லுவான், நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை எம்டியை கூப்பிடும். ஒன்றும் வாங்கியிருக்கல, எம்டி போய் சிங்கப்பூரில் உட்காந்துட்டானா, நான் கூப்பிடும்போது இங்கே வரணும், வருவான், கையெழுத்து போடு. ரைட்டு. இன்னொன்று சொல்லுவான் டிபெஞ்சர் ட்ரஸ்ட்டு, உன் கோட்டர் நெகட்டிவில் போச்சுன்னா உன் சொத்தை விற்றுருவேன். இதான் மேட்ரு. எப்படி கோட்டர் 500 கோடி கொடுத்துட்டீங்க இந்த மாதம், பாண்டுக்கு வரும்போது டிபெஞ்சர் ட்ரஸ்ட் உன்னை நம்பிட்டான். அடுத்த வருஷம் திடீர்னு 400 கோடி ஆகுது, அடுத்த வருஷம் 300 கோடி ஆகுது, அடுத்த வருஷம் 100 கோடி ஆகுது. நெகட்டிவில் போனாலே அவனுக்கு செல் பண்ணுற தகுதி இருக்குது டிபெஞ்சர் ட்ரஸ்ட்டுக்கு. அதுலேயும் கையெழுத்து போட்டுருவான். இப்போ பாருங்கள், இவ்வளோ கையெழுத்து போட்டான்ல, அடுத்த குவார்ட்டர் நான் வேலை செஞ்சே தீரும் நான், ஏன்னா லோனை வாங்கிட்டேன் அவங்கள்ட்டேருந்து. அப்போ என்ன பண்ணுவேன், கடினமாக எல்லாத்தையும் உழைக்க வைப்பேன். கடினமாக எல்லாத்துக்கும் ஆஃபீஸில் மீட்டிங் போடுவோம், ஏய் பாண்டு வாங்கியிருக்கோண்டா, ரிட்டர்னை கொடுக்கணுண்டா, வேலை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபோர்ஸில் அவன் வேலை பார்ப்பான், ரிட்டர்ன் கொடுப்பான். இப்போது உங்கள் கொஷின். ஆனால் அவன் தவறிட்டான், அவனால் முடியல, அவனால் கொடுக்க முடியல, தோல்வி அடைஞ்சிட்டான். இப்போது -20 ஆகிடுச்சு. உங்களுக்கு அடுத்த நாள் ஒரு இமெயில் வந்துடும். இவன் எப்போ நெகட்டிவில் உள்ளே போகிறானோ, அல்லது ப்ரீச்சிங் வரானோ, அல்லது அவன் எம்டிக்கு மீட்டிங்க்கு வரலையோ, அவனோட பொருள் ஏதாவது இப்போ பெரிய ஏதாவது டிஸ்கிரிமினன்சி ஏதாவது இருந்தாலோ, கவர்மெண்ட்டில் பிரச்சனை இருந்தாலோ, ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துடும். யார் டிபெஞ்சர் ட்ரஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவான். சார் ஒரு ப்ரீச்சிங் ஒன்று நடந்திருக்கு, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கடன் கேட்குறாங்க, அது உங்களுக்கு ஓகேவான உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 1000 கோடி வாங்கிட்டேன்,
திருப்பி 500 கோடி கேட்குறேன், உங்களுக்கு இமெயில் வரும், நீங்கள் எஸ் கொடுத்தா தான் லோன் போக முடியும். இன்னொன்று, சார் ஒரு பிரீச்சிங் நடந்துருச்சு, இந்த குவார்ட்டர் ப்ளஸ் தரேன்னா அவன் தரல சார். இப்போது நான் என்ன பண்ணுறோம், உங்களோட பணத்தை நான் திருப்பி தரணுமா கேட்பான். உங்கள் பணம் உங்களுக்கு திருப்பி வேணுமா அல்லது எக்ஸ்ட்ரா 1% கூட வேணுமா, டிபெஞ்சர் ட்ரஸ்ட்டு கேட்பான், மெயிலே கேட்பான். நீங்கள் ஓட்டு கொடுக்கணும். ஓட்டு 75% யார் எது கொடுக்குறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றிடுவான் இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்ட்டு. காட் இட். நவ் டிஃபால்ட் ஆயிடுச்சு. டிபெஞ்சர் ட்ரஸ்ட்டு எல்லாத்தையும் சேல் அவுட் பண்ணிட்டு பாண்டு செக்யூரிட்டியாக இருந்தால், செக்யூர்டு பாண்டாக இருந்து, சீனியராக இருந்தால், யுவர் சீனியர் பாண்ட் ஃபஸ்ட்டு பே அவுட், சபார்டினேட் பாண்டு செகண்ட் பே அவுட், ஈக்விட்டி லாஸ்ட் பே அவுட், ஷேர் ஹோல்டர்ஸ். புரிஞ்சுச்சப்போ அதனால தான் சீனியராக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும் பாண்டு. இல்லை, எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்கள் டிபெஞ்சர் ட்ரஸ்டி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் இந்த டி லெவல் பாண்டில் தான் அந்த ப்ராப்ளம் நடக்குதுன்னு அவர் கேட்டார், சார் கொஸ்டின் கேட்டார். ஸோ AAA பாண்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து AAA பாண்ட்லையும் இருப்பாங்களா இல்லை எல்லா பாண்ட்லையும் இருப்பாங்க? எல்லா பாண்ட்லேயும் இருப்பாங்க. டிபெஞ்சர் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ஆள் இருந்தது முன்னாடி பாண்டுக்கே வர முடியாது எந்த. ஆனால் இன்னொன்று இருக்குது, சில இடத்துல இந்த AAA பாண்ட் இருக்குல்ல, AAAன்னு வந்தாலே அவனோட புக்ஸில் ஏதோ பணம் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அவனுக்கு AAA. இப்போது நீங்கள் வந்து என்கிட்ட 100 ரூபா கடன் கேட்குறீங்க, ஆனால் உங்கள் பேங்க்கில் 1 கோடி ரூபா இருக்குது. உங்களை நான் எப்படி சொல்லுவேன், உங்களுக்கு நீங்கள் AAA. நீங்கள் என்கிட்ட எவ்வளோ சார் கேட்குறீங்க, 100 ரூபா தான் கேட்குறீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா இருக்குது. உங்களை அசஸ் பண்ணுறவன் சிரிப்பான், 1 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க, இவன் AAAப்பா. இப்போது இவர் சார் இருக்கார், ஓகே சார் கோச்சுக்காரிங்க சார், ஒரு எக்ஸாம்பிள் சார். இப்போ இவர் என்கிட்ட 1000 ரூபா கேட்குறாரு, ஆனால் அக்கௌண்ட்டில் 6000 ரூபா தான் இருக்குது. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா BBBன்றுவாங்க. அந்த புக்கு இப்போ இருக்கல, இப்போ புக்கு இப்போ உங்களுக்கு அதிகமாகிடுச்சு, புக்கு அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், AAA கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் கொலாட்டரலே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் கொலாட்டர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, உங்கள்கிட்ட தான் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குல்ல, யூ நீட் கொலாட்டரல். அதனால் அன்செக்யூர்டாக வரும் சில பாண்டு AAA அன்செக்யூர்டாக. ஏன்னா கொலாட்டர் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நீ கேட்குற பணம் இவ்வளோ, ஆனால் உன் சொத்து இவ்வளோ, நீ கொலாட்டரல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, சொத்துலேருந்து உடச்சிட்டு போயிடுவானே. அதனால் என்ன ஆகுனா AAA பாண்டு சில சமயம் அன்செக்யூர்டாகவும் வரும். நீங்கள் ஆனால் கவனம். ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், அன்செக்யூர்டு போகக்கூடாது. அவன் ஆண்டவனே வந்தாலும் சரி, வந்து நான் வந்து பெரிய இது என்கிட்ட அக்கௌண்ட்டில் அதெல்லாம் கிடையாது. செக்யூர்டாக இருக்கணும், சீனியராக இருக்கணும். அப்போ டிபெஞ்சர்ஸ் இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க, வந்துடுவாங்க. ப்ரீச்சிங் ஆச்சுன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க, தகவலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஜிசெக் பற்றி சொன்னீங்க. ஆமாம். ஸோ இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இஸ் இட் ஒன்லி ஃபார் லாங்கர் டியூரேஷன், ஒரு ஷார்ட்டர் டியூரேஷன், ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி டென்யூரிட்டி உள்ள ஒரு 8% கேட்டகரியில் அது இருக்குமா? அது ஃபர்ஸ்ட் அது ஒரு கொஷின். காம்பவுண்டிங் கான்செப்ட் வந்து இந்த பாண்ட்ஸில் எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு டென்யூரிட்டியில் வந்து போக போக காம்பவுண்டிங் ஆகுமா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakhsக்கு வந்து நம்ம ஒரு பாண்ட் எடுக்கிறோம்னா ரெகுலர் பே அவுட் இன்ட்ரெஸ்ட் சைக்கிள்ஸில் வந்து நமக்கு அந்த இது கிடைக்கும். பட் ஃபினிஷிங்கில் வந்து அது ஆல்மோஸ்ட் போட்ட பிரின்சிபல் மட்டும் ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பே அவுட்ஸில் சம்திங் லைக் தட் அது வரும். ஆனால் காம்பவுண்டிங் இது வந்து அந்த ஈக்விட்டியில் இருக்கிற மாதிரிலாம் லாங்கர் நான் இப்போ வந்து எடுக்காம அந்த லாங் டியூரேஷன் வச்சா அது ஒன்று. கடைசியாக வந்து இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி என்னென்னா, இப்போது அந்த இது க்ளோஷர் ஆகுது ஆர் சம் ப்ராப்ளம் ஆகுதுன்னா எஃப்டிலேயே வந்து ஒரு 5 lakhs தான் இருக்கிற மாதிரி ரிஸ்க் இருக்கா? என்னதான் நீங்கள் வந்து அந்த ஜிசெக்கில் செக்யூர்டு சீனியர் இருக்க அந்த ஒரு கேட்டகரியில் இருந்தாலுமே லைக் அது வந்து அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கா? நீங்கள் ஒரு 10 lakhs ஒரு 15 lakhs ஆர் 1 crore வரைக்கும் போடுறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்கா? எஃப்டிக்கு இருக்கிற மாதிரி 5 lakhs நீ எவ்வளோ போட்டாலும் 5 lakhs தான். ஸோ இது ஒரு ஐ காட் இட். 3 கொஸ்டின் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து முதல்ல சேஃப்டிக்கு போயிடுறேன். கேட்டகெல்லாம் வந்து நார்மல் சேஃப்டிக்கு போயிடுறேன். நீங்கள் ஃப்ளைட்டில் எல்லோரும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஃப்ளைட்டில் உட்காந்த உடனே நான் முதல்ல ஃப்ளைட்டில் போகும்போது எங்கள் அம்மா ஒரு தடவை கூப்பிட்டு போனேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு போகும்போது முதல்ல அந்த லேடி வந்து தான் அவங்க வந்தாங்க, ஹேர் கோஸ்ட் வந்தாங்க. ஃப்ளைட்டு விழுந்தா எப்படி பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி டெமோ கொடுக்குறான். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னடா அபசகுணமாக இருக்கானுங்க, காலையில் வந்து பேசுகிறாங்க, என்ன இந்த வேலையில் உழுகிறத பற்றி பேசுகிறேன். அம்மா அது பாதுகாப்புமா, அது பேசி தான்மா தீரணும்னு எங்கள் அம்மாவுக்கு நான் சொன்னேன், புரிய வச்சேன் எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஷீ இஸ் கம்மிங் தேர். காலையில் ஏறினோடனே உடையிறத பற்றி பேசுகிறானே என்னடான்னு கேட்டாங்க. ஃப்ளைட்டில் அப்போ என்ன தான் நீங்கள் ட்ரெயின்டு பைலட்டாக இருந்தாலும், அவன் 40,000 ஹவர்ஸ் ஓட்டியிருந்தாலும், வானிலை நீங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும், ஃப்ளைட்டில் நீங்கள் என்ன தான் கண்டிஷன் இருந்தாலும் அந்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறான். ஏன்? அவனுக்கே தெரியும் எது வேணால் நடக்கலாம். ஃப்ளைட்டில் அவனுக்கே தெரியும் ஃப்ளைட் இஸ் அ ரிஸ்க்கு. ஆனாலும் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எல்லாரும் புக் பண்ணி ட்ராவல் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஐ ஆம் அக்செப்டிங் த ரிஸ்க், ஐ ஆம் அக்செப்டிங் த டாலரன்ஸை நான் ஏற்றுக்கிறேன். இப்போது ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்களா, பைலட் யாராவது செக் பண்ணியிருக்கீங்களா? பைலட் யாருன்னா
தெரியாது. ஆனால் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் தெரியுமா? யூ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹீ. அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியாது. அவன் எத்தனை தடவை அவன் ட்ரைனிங்கில் ஃபெயில் ஆனாலும் தெரியாது. அவன் எத்தனை தடவை டேக் ஆஃப் எடுக்கும்போது ஃபெயில் ஆனாலும் தெரியாது. இருந்தாலும் யூ ஆர் டேக்கிங் த டிக்கெட். இது என்னன்னா, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இங்கே யூ நோ ஃபண்டமெண்டல்ஸ். அப்போ சேஃப்டியில் என்னன்னா, டிஃபால்ட் ஆச்சுன்னா 100% யுவர் மணி வில் பி கம் பேக். இட் டேக்ஸ் டைம். ஓகே. டிபெஞ்சர் ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தேர் 100% வில் கம் டு யூ வித் இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் த மெயின் இஷ்யூ. ஓகே. 3 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் அதோட இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு வந்துடும், திருப்பி போனோம். டிபெஞ்சர் ட்ரஸ்ட்டே அதை பார்த்துப்பான். ஒரு வேளை ஆச்சுன்னா, டிஃபால்ட் ஆச்சுன்னா. ரெண்டாவது கொஸ்டின் காம்பவுண்டிங் போயிடுறேன். என்றைக்குமே ஒரு பாண்டை வாங்கும்போது பே அவுட்டுன்னு இருக்குது. பே அவுட்டு ஷுட் பி மந்த்லி தான் நான் விரும்புவேன். நான் குவார்ட்டரில் எடுக்க மாட்டேன், ஆஃபர்லி எடுக்க மாட்டேன், ஆனுவல் எடுக்க மாட்டேன். ஏன்னா மந்த்லி வந்துச்சுன்னா அந்த முதல் மாத பணத்தை நான் 11 தடவை நான் மாற்றிக்க முடியும். எனக்கு முதல் மாதம் 3000 வந்துருச்சு. அந்த 3000 நான் எஸ்ஐபியில் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது அது 18% வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இதே நான் பே அவுட் 12ஆம் மாதம் எடுக்கிறேன், வளர்ந்துருக்குமா எங்கேயாவது? இல்லை. அதுதான் இப்போது இங்கே பாருங்கள், 11 மாதம் கேப் இருக்குல்ல, அது அப்படியே 5 வருஷம் எடுத்துக்கங்க. மொதல் வருஷம் பே அவுட்டு மொதல் வருஷம் தான் எடுக்கிறீங்க, 2வது வருஷம் பே அவுட்டு 2வது வருஷம் தான் எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்க. இப்போ மாதம் உங்கள் பொண்ணுக்கு 3000 ரூபா போட போகிறீங்க. 3 லட்ச ரூபா நீங்கள் பாண்டில் போட்டீங்க, மாதம் 3000 ரூபா வருது. 3000 எஸ்ஐபியில் போட்டீங்க. இட்ஸ் நவ் க்ரோ வித் ஆர் நாட்? காம்பவுண்டிங் இஸ் தேர் ஆர் நாட்? ஓகே. இப்போது இல்லை சார் எனக்கு காம்பவுண்டிங் வேணாம் சார், நான் போட்டதே எனக்கு சாப்பிட்றதுக்கு தான் சார், எனக்கு வயசாகிடுச்சு சார், நான் எங்கே சார் காம்பவுண்டிங்? ஏன்னா வயசானவங்களுக்கு காம்பவுண்டிங் தேவையில்லை. 50 வயசாகிடுச்சு ஒருத்தருக்கு, நான் அவருக்கு காம்பவுண்டிங் தேவையா? யாராவது சொல்ல முடியுமா? You need a safety. You need a safety. ஃபஸ்ட்டு 50 to 60 கூட எடுத்துக்கலாம். 50 கூட எனக்கு வேணாம், 50 கூட எனக்கு கொஞ்சம் growth தேவை. 60 to 90 எனக்கு growth தேவையில்லை. ஐ நீட் அ சேஃப்டி. எனக்கு மந்த்லி வருமானம் தான் தேவை. ஆனால் ஒரு 35 வயசு ஆள், 25 வயசு ஆள் ஒருத்தர் பாண்டுக்கு வராரு, அவருக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக growth தேவை. அவரை நான் பாண்டு பக்கம் வராதுன்னு நான் சொல்லுவேன். 20 வயசு பையன் ஒருத்தன் பாண்டு அன்றைக்கி ஒருத்தன் கேட்டான், தானே நானும் உங்களே பார்த்து பாண்டில் போட்டேன். டேய் என்னைய பார்த்து பாண்டில் போட்டேன், உன்னை எவன்டா வாங்க சொன்னேன்? நானா வாங்க சொன்னேன் உடனே? நான் எங்கடா உடனே சொன்னேன்? என்ன என் பேரை சொல்ல, நீ வாங்குற ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆளை விட்றா சாமி. என்ன சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் சில பேர் வந்து என்ன ஆகிடும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வர்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்கன்ட்டு வர்றாங்க. 20 வயசு பையனுக்கு 18 வருஷத்துக்கு 18% வளரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு தான் சிறந்தது அவனுக்கு. ஏன்னா அவன் 40 வயசில் அவனுக்கு ஒரு கார்பஸ் வேணும்ல ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு. அவன் பணம் வளரணும், மியூச்சுவல் ஃபண்டு தான் போகணும், ஈக்விட்டி தான் போகணும். யூ ஷுட் நாட் கம் ஃபார் பாண்டு. பாண்டு யார் வரணும்? என்கிட்ட கார்பஸ் இருக்குது, எனக்கு மந்த்லி இன்கம் வரணும்னு தான் வரணும். ஸோ அப்போ நான் என்னென்ன அர்த்தம்னா, 20 to 35 அது உங்கள் விருப்பம்னே வச்சுக்கோங்களேன். நான் ஏன் அதை சொல்லிக்கிட்டு, அது உங்கள் விருப்பம்னு விட்டுறேன். ஆனால் மை ஒப்பீனியன் 20 to 35 நீ மாத சம்பளம் தான் உனக்கு வருது இல்லை, நீ தான் வேலை செய்கிறீல, நீ தான் ஆக்டிவ் இன்கம் வருது இல்லை, நீ அதை வச்சு பண்ணு. அதுவரை உன் பணத்தை எங்கேயா வளர விடு. 43, 42 வந்துக்க பாண்டுக்கு உனக்கு பாட்டு வந்துடும். அதை நீ மந்த்லி இன்கம் எடுத்துரு, மந்த்லி பே அவுட்டாக எடுத்துரு. தட் இஸ் அ growth இஸ் தேர். ஜிசெக் பாண்ட்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? ஷார்ட்டர் டியூரேஷன்ல இருக்கு. பட் 8% அதாவது 8%ல நீங்க டபிள்யூ பாண்ட்ல போயிடலாம். நீங்க டபிள்யூ பாண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல there is a bonds 8.3 வரையுமே இருக்கு. டபிள்யூ பாண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கு, யூபியோட தான் இருக்கட்டும். இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் REC. ஓகே. இட்ஸ் அ டேக்ஸ் ஃப்ரீ. ஓகே. எகெயின் டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்னு தனியாக இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே IRTC கொடுக்குற பாண்டு, ரெண்டாவது PFC கொடுக்குற பாண்டு, REC கொடுக்குற பாண்டு, BHL கொடுக்குற பாண்டு. அதுக்கெல்லாம் நோ டேக்ஸே கிடையாது. ஆனால் அவங்க கொடுக்குறது 7.2 தான் இருக்கும். பட் த பாண்ட் இட் செல்ஃப் நேம் கால் டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ். பட் ஷார்ட்டர் டியூரேஷன்ல இருக்கே. நீங்கள் ஷார்ட் டேர்ம் பாண்டுனே நீங்கள் போனீங்களே, there is a bonds. ஆனா 8% டச் பண்ணுவோம். இருக்கு. இஸ் தேர். நீங்கள் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து பாண்டில் போட்டோம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து எனக்கு வரதை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்ருக்கேன் சார். இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஸோ பை தட் வே எனக்கு ரெகுலராக மந்த்லி பேசிவ் இன்கமும் வருது. ஐ எம் அக்குமுலேட்டிங் சம் வெல்த், ப்ளஸ் எனக்கு ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஃபியூச்சரில் வர மாதிரி ஒரு கார்பஸ் வரும்னு. இப்போ நீங்கள் என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நான் வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும் எவ்ரி இயர் 1.25 lakhs வரைக்கும். அது மாதிரி பாண்டில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? பிகாஸ் எங்களுக்கு ஆல்ரெடி வி ஆர் 30% ஸ்லாப்ல இருக்கும். இஸ் தேர் எனி வே தட் வி கேன்
Yeah. ஏதாவது டிப்ஸ் டிப்ஸ் நான் கொடுத்துட்றேன். இந்த டிப்ஸ் வந்து ஐ எம் நாட் அ டேக்ஸ் குரு, பட் what people are doing now in India, they are taking a demat account through on the parents name. They are investing in their parents name, parents account and everything. So earnings will be on that, அதாவது அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஹேண்டில் ஆனால் நீங்கள் பண்ணுவீங்க. there is no tax for him. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருப்பீங்க டேக்ஸ், ஆனால் உங்கள் பேரில் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு எதுவும் இங்கே கிடையாது. ஒன்று டேக்ஸ் ஃப்ரீ பாண்டுக்கு போயிடணும், இல்லைனா தன் மனைவி, என்னுடைய மனைவி பேரில் பண்ணிடலாம். 18 வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா பொண்ணுக்கு, என் பொண்ணோட அவங்களே போட்டு ஒரு 3 லட்சத்தை, இப்போ ஒரு 10 லட்சம் இருக்குன்னா என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு 5, நான் ஒரு 2, எங்கள் அம்மா கிட்ட ஒரு 3 பிரித்து போட்டோம்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது யூ கேன் கெட் பேக் த டிடிஎஸ். ஓகே, யூ கேன் கெட் பேக் த டிடிஎஸ் 10% நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த 15ஆம் நாள் த டிடிஎஸ் அமௌண்ட் வில் பி இன் யுவர் அக்கௌண்ட். யா, இந்த பாண்ட்ஸ் மூலமாக ஏஜ் வைஸாக உங்களுடைய ஒப்பீனியன் சொன்னேன் சார். ரெண்டாவது AAA, AA, B, D சொல்றீங்க, இப்படிலாம் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளோ டிபென்சஸ் செக்யூரிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்றீங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது AAA, AA, B, C, Dன்னு வச்சிருக்கீங்களே, அதுலேயே மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே ஏன்? அப்போ பண்ணும்போது லாஸ் வருது, கஷ்டமும் படுறாங்க, புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? திருப்பி ஒரு ஏஜ் பர்சன்ஸ் இப்போ நாங்கள் வெளியே உட்காரணும் மேடம்லாம் பேசிட்டு இருந்தாங்க, என்ன சார் பண்ணுறது, இப்போ எங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் என்ன இது சார் தனிப்பட்ட சொன்னேன். இப்போ அது மாதிரி இப்போ இது வராத மீட்டிங் வராத பேஷன்ஸ்லாம் வேறு மக்கள் இருக்காங்க. ETtamil சார் வரணும்னு நான் கேட்குறேன். அந்த மக்களுக்கு ஏஜ் வைஸாக இன்னைக்கு கருத்து பதிவு பண்ணணும்னு கேட்டுங்க சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்றைக்குமே மனித மூளை வந்து பணத்துக்கு அடிமை தான், அது உண்மை. ஓகே, எப்படின்னா குவிக் மணி தான் இன்றைக்கி நம்ம மனது வந்து விரும்பும். நாங்கள்லாம் இன்றைக்கி வந்து காலையில் 4:30 மணிக்கு எழுந்துச்சி ஸ்டீவா தொக்கு வைக்கிறத 6 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்ருப்போம். டெஸ்ட் மேட்ச்சு, இன்றைக்கெல்லாம் டெஸ்ட் மேட்ச் யாராவது பார்க்க சொன்னால் எவனும் பார்க்க மாட்டான். அந்த 10 ஹவரில் மேட்ச் முடிஞ்சா போங்கப்பா, யூடியூப்பில் 40 நிமிஷம் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஷார்ட்ஸில் என்ன கிடைக்குன்னு தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி குவிக்காக எனக்கு 3 மாதத்தில் என்ன கிடைக்குன்னு தான் பார்க்குறாங்க. அதனால தான் சில பேர் வந்து விளம்பரம் கொடுக்கும் பொழுதே ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் பேப்பரில் 18% பெருசாக போட்டுட்டு கீழே போட்டுருப்பாங்க, இட் இஸ் அன்செக்யூர்டு பாண்டு ப்ளீஸ் டேக் கேர் அபவுட் அப்படின்னு போட்டிருப்பான். இந்த 18% பார்த்தீங்கன்னா மனித மூளை என்ன பண்ணால் 18 கிடைக்குதுன்ட்டு அதில் போய் விழுகிறேன். தீர விசாரிக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு 18% போட்டான், அதுவும் நியூஸ் பேப்பர் போட்டான். அப்போ நியூஸ் பேப்பர் போட்டால் கரெக்டாக தான் இருக்கும். மிக மிக தவறு, யாருமே நம்பிடாதீங்க. இந்தியாவில் 12%க்கு மேலே ஒருத்தவங்களுக்கு தர்றான் அப்படின்னாலே பிஹைண்ட் தர் இஸ் அ ரிஸ்க். 12%க்கு மேலே போனாலே ஒருத்தன் தர்றேன்னாலே, நான் சொல்கிறது வருஷத்துக்கு, மாதத்துக்கு இல்லை, வருஷத்துக்கு 12% மேலே யாராவது தர்றேனாலே தர் இஸ் பிஹைண்ட் சம்திங் டெவில், யூ நீட் டு செக். ஆனால் 18% உங்களுக்கு தரப்படும் தான் இன்றைக்கி வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. ஓகே, இது ஒரு சரியான டைம் தான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது சொல்லிடுறேன். SDIன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே, சில பிளாட்ஃபார்மில் கிடைக்கிது 18-16. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈவன் சென்னையில் நிறையா பேர் தே லாஸ் த மணி வித்தின் அ 2 month. நான் சொல்கிறது இந்த 2 monthல SDI இன்னும் எனக்கு புரியல. நான் அதாவது விளக்கமாக சொல்லக்கூடிய மதுரை வீரனாலேயே அதை என்னால் புரிஞ்சிக்க முடியல, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு. நானும் நைட்டெல்லாம் உட்காந்து படித்து பார்த்தேன். படித்து கடைசியில் பார்த்தா அந்த பிக் ஷாட்டுங்கிற மூவி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஐ திங்க் எனிபடி சீன் த பிக் ஷாட் மூவி? யாஸ், த பிக் ஷாட் மூவியில் அந்த கட்டடத்தை கட்டி ஒன்றா எடுப்பான், அது வந்து உழுகும். அந்த ஐயா, அது யாராவது பார்க்குறாங்க பிக் ஷாட்டுங்கிற மூவி போய் பாருங்கள். அது SDIன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா ப்ளீஸ் பி கேர். ஒன்று, நம்ம தமிழர்கள் நிறைய பேர் பணத்தை இழந்துருக்குறாங்க. என்னென்னா தீர விசாரிக்கிறது தான். இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போயிட வேண்டாம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, சார் நீங்கள் ஹை இன்ட்ரெஸ்ட்டில் தான் மனசு தேடும், எங்கே கிடைக்கும் தான். ஏன்னா எனக்கு மாத வருமானம் தேவை. அதனால் என்னை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் 11 அதுக்கு மேலே வேண்டாம். 12 கூட நான் சொல்லுவேன், ஆனால் ட்ரிபிள் பியாக போயிடும். நான் 12 சொன்னேன்னா ட்ரிபிள் பியாக போயிடும். ட்ரிபிள் பி ஐ வில் நாட் சஜஸ்ட். ட்ரிபிள் பிங்கிறது பாதுகாப்பினுடைய கடைசி ஏணி. மலை உச்சியில் நின்று எட்ஜில் போய் நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு சமம். அண்ணா நகரில் ஹெல்மெட் இல்லாமல் 100ல் போகிறேன், பிரேக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆயில் கொட்டியிருக்கு, நான் அதில் போகிறேன். செக்யூரிட்டி இருக்குது, சீனியாரிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. இட் இஸ் ட்ரிபிள் பி, வெரி க்ளோஸ் டு டிஃபால்ட்.
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், மச்சான் எனக்கு ட்ரிபிள் பி தான் வேணும் அப்படிமா. ஏன்டாம 6 மாதத்தில் போகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம், வந்துட போகிறோம், 6 மாதத்துல என்ன டிஃபால்ட் ஆகிட போகுது. இப்போட நீ வேறு ட்ரிபிள் பியில் போய்ட்டு 1 இயரில் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு வந்துட போகிறோம். ஒன் இயரில் அது என்ன ஆகிட போகுது ட்ரிபிள் பியில். அதனால் ஒன் இயருக்கு போகிறேன்ட்டு ஒரு குரூப் போகும். ஆனால் தமிழக மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ட்ரிபிள் பக்கம் வேண்டாம். ஆனால் 12 கிடைக்கும், 13 கிடைக்கும், 14 கிடைக்கும். ட்ரிபிள் பி 14 இருக்குது. போயிடாதீங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா வருமானம்லாம் வரும், இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். ஆனால் மனசு ஒரு 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 ஃபீலாக இருக்காது. நான் ஏன் ஈக்விட்டியை ஃபஸ்ட்டு விட்டு வந்தேன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஈக்விட்டி வந்து ஒருத்தன் வர்றான் அப்படின்னால எதுக்குன்னா வொலாட்டிலிட்டி. ஓகே, இப்போ வந்து ஐடி ஸ்டாக்கு இந்த ஒரு மாதத்தில் 22% விழுந்திருக்கு. எல்லாத்துக்கும் தெரியுமா? கிளாடியே வந்தான், முடிச்சிட்டான். ஓகே, ஐடியில் வந்து இவ்வளோ நாள் பேசுனா ஐடி ஐடி ஸ்டாக் அவங்க எல்லாம் போர்வை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எங்கடா டே நீ தானடா சொன்ன ஐடி ஸ்டாக் அவங்க சொல்லி, எழுந்துடுறா நீ, எழுந்திரிச்சு இப்போ சொல்கிறா அப்படின்னா பேச மாட்டான். ஏன்னா எல்லா மனசில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐடி ஸ்டாக்னா என்னமோ விஞ்ஞானம். நம்ம லேபரு, இந்தியன் எம்ப்ளாயிஸ் ஆர் லேபர். நம்ம கம்பெனிகளை ஐடியில் என்ன பண்ணுறோம்? லேபர். நம்மளாம் லேபர். அவன் என்ன பண்ணுறான், நம்மளை மாதிரி இளைஞர்கள்லாம் நல்லா படிக்க வச்சு என்ஜினியர் முடித்தவன் எல்லாத்தையும் முடித்தவொன்னே ஐடியில் சம்பளத்தை கொடுத்து நம்மளை லேபராக வச்சுருக்கான். R&D எவ்வளோ பண்ணியிருக்கான் தெரியுமா? 1% கூட கிடையாது. நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், எந்த நிறுவனத்தை வேணால் நீங்கள் போய்ட்டு ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 14,000 கோடி வச்சுருக்கான். கம்பெனி நிறுவனத்தை பேரை சொல்ல விரும்பலை. ஐடி நிறுவனம் 14,000 கோடி இருக்குது. பைபேக் பண்ணுறான், காசு இருக்குது. R&Dயில் 1% செலவு பண்ண மாட்டான். ஆனால் சைனாக்காரனும் அமெரிக்காக்காரனும் R&Dயில் வரக்கூடிய வருமானத்தில் 30% R&Dயில் செலவு பண்ணுறான். அவன் வளருவானா, நம்ம வளருவோமா? அவன் தான் வளருவான். அவனுக்கு எய்த்தாப்புலாம் போய் நிற்கவே முடியாது. அப்போ அந்த ஐடி ஸ்டாக்கு விழுந்துச்சு. அந்த ஐடியில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணான். ஐடி பிஸில் 64 லட்சம் வச்சுருந்தான். 64 என்ன தெரியுமா? ஓவர் கான்ஃபிடென்ட் ஐடி மேலே. ஐடியெல்லாம் அதான் ஆகிடுமா, ஐடியெல்லாம் அசைக்க முடியுமா? நான் சொன்னேன், டே திமாட்டிக் போகாதரா, டைவர்சிஃபிகேஷனாக வைடான்னு. இப்போ அந்த 64ல் 32 தான் இருக்குது. அவுட். இப்போ எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணலாமா, நீ ஏன்ட்ட கேட்குற? யாராவது சர்டிஃபைடு அட்வைஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் கேளு, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ டைவர்சிஃபிகேஷன் இல்லாமல் அதான் ஈக்விட்டியில் நான் ஏன் போகலன்னா, கடந்த ஒரு வருஷத்தில் ஈக்விட்டி அடின்னு அடித்து தான் கீழே விழுந்துருவோம். எனக்கு என்னோடய நிலைத்தன்மை இல்லைங்கிறனால தான் நான் பாண்டுக்கு வரேன். அப்போ அந்த பாண்டுக்கு வரேன்னா என்னோடய சேஃப்டிக்காக தான் வரேன். அப்போ என் சேஃப்டிக்காக வரணும்னா நைட்டு நிம்மதியாக தூங்கணும். அப்போ நைட்டு நிம்மதியாக தூங்கினா 11% மேலே போயிடக்கூடாது. 11% ஏன்னா 7% பீட் பண்ணுறீங்க, மீதி 4% பாக்கெட்டில் போட்டுக்கிறீங்க, போதும். தட்ஸ் enough ஃபார் அஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எனக்கான இபிஎஃப் கம்பெனிஸ், நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி தான். ஓகே, கம்பெனியில் எனக்கு இபிஎஃப் இருக்கு. அந்த இபிஎஃப் பிரேக் பண்ணி அதை நான் பாண்டுக்கு கொண்டு வரலாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி எதுக்காவது நான் போகலாமா? ஓகே, அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து நம்ம பாண்ட் பற்றி இருக்கு, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயே டெப்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, மியூச்சுவல் ஃபண்ட் பாண்ட்ஸ் இருக்கு, அதில் நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஓகே, ரெண்டாவது நான் இப்போ இன்கேஸ் நான் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நான் வர்றேன் அப்படின்னா, நான் ஒரு 8% பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நாளைக்கு இன்னொரு பாண்ட் 9% வரனா, இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணிட்டு அந்த பாண்டுக்கு மாறலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இபிஎஃப் பிரேக் பண்ணிட்டு போகலாமாங்கிறது வந்து எப்படின்னா, வென் யூ ஆர் கோயிங் டு ரிட்டையர்ட் அந்த டயத்தில் நீங்கள் பண்ணுறது சிறப்பு. ஏன்னா அதில் வந்து காம்பவுண்டிங் பவர் இருக்குது இபிஎஃப்ல. என்றைக்குமே இபிஎஃப்ல வந்து உங்களுக்கு பிஎஃப்ஆர் இருக்கட்டும், இபிஎஃப்ல வேலண்டரி பிஎஃப்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரில. வேலண்டரி பிஎஃப்னு இருக்குது. உங்கள் ஹெச்ஆர்ட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களதில் சம்பளத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 10% தான் போகும். ஆனால் உங்களோட 56 வயசில் பெரிய அமௌண்ட் இருக்கும் அதில். அது ஒரு காம்பவுண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். ஓகே, அதனால் வந்து இபிஎஃப் பிரேக் பண்ணிவிட்டு பாண்டு பக்கம் வர்றது, ஒருவேளை 50 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். அது வரையும் தட் அமௌண்ட் ஷுட் பி வளரணும். ஏன்னா அது ஒரு நிலையான பணம் முதல்ல. ஏன்னா நாளைக்கு வேலையை இழந்த உடனேயே உங்களால் வித்ட்ரா பண்ணி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதை தூக்கி நான் பாண்டில் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு அது வேண்டாம். ரெண்டாவது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இப்போ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் போகிறேன். ஒரு ஃபண்டை நீங்கள் பார்த்துட்டீங்க, அந்த ஃபண்டோட ஹோல்டிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை போய் பார்ப்பீங்க. அவன் எங்கடா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கார்பரேட் பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அவன் ஜிசெக்கில் பண்ணியிருப்பான். ஒன்றும் இல்லை, ஒரு நண்பர் புதுக்கோட்டையிலேருந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார். 3 கோடி ரூபா நான் போட்டேன் சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி, 6% தாண்டல சார்னாரு. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன்னாரு. 3 கோடி ரூபா போட்டு 6% தாண்டலையா, ஏதோ தப்பு இருக்கே. ஏன்னா பார்த்தா அது கில்ட்டு ஃபண்டு. அவர் போய் கில்ட்டு ஃபண்டில் போட்டுட்டு அது வருஷத்துக்கு 6% தானே தரும். அவர் யாரோ சொல்லியிருக்கிறாங்க இதில் க்ரோத் இருக்குன்னு சொல்லி. க்ரோத் கில்ட்டு ஃபண்டில் எப்படி வரும், டெட் ஃபண்டில் எப்படி வரும்? அவர் வயசு வந்து 36 என்னமோ தான். நான் சொன்னேன், சார் நீங்கள் சர்டிஃபைடு அட்வைசர் தயவு செஞ்சு பார்த்துருங்க, உங்களுக்கு யார் ஐடியா கொடுத்தான்னு தெரில,
கில்ட் ஃபண்டுங்கிறது இட் இஸ் அ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த 3 கோடியை நான் வந்து பாண்டில் போட்டால் மாதம் 3 லட்ச ரூபா எனக்கு. நீ வெறும் 6% வச்சுக்கிட்டு அது வருஷத்துக்கு 6% க்ரோத் தரல, ஒன்றும் தரல. அப்போது நான் வந்து கில்ட் ஃபண்டு போனேன்னா 6%, டெட் ஃபண்டு போனோன்னா 8%. இதில் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா ஒரு பெரிய ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா லிக்விடிட்டி எப்படின்னா நீங்கள் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். திருப்பி இப்படி சொல்லுங்கள், தட் மியூச்சுவல் ஃபண்ட் கேன் கிவ் த மந்த்லி இன்கம். காம்பவுண்டிங் இருக்குல்ல சார், என்ன காம்பவுண்ட்? அதுக்கு நான் மிட் கேப் போயிடுவேன். நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுங்கிறீங்க, நம்ம பேசுறது பாண்டு எதுக்கு நான் வரேன், மந்த்லி இன்கம் வரேன். ஆனால் மந்த்லி இன்கமே தரலையே. அப்போ க்ரோத் வேணும். அப்புறம் மல்டி அசெட் போய்டு கோல்டு சில்வர் எல்லாம் கலந்துருக்கும். நான் அங்கே போயிடுறேன். நான் ஏன் டெட்டுக்கு போகணும்? நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்க. நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், ETtamil கட் பண்ணிடாதீங்க. என்னன்னா பாண்டை பற்றி நம்ம பேசுனதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து பாண்ட் இஸ் அன்சேஃப்டின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோலாம் போட்டாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். அம்மா தாயே எல்லோரும் நல்லபடியாக நல்லா பண்ணீங்க. பாண்டு சேஃபான்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் இருக்குது. 5.5 பெட்டி மட்டும் தான் சேஃப்டி. நானே ஒரு கட்டத்தில் என் ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பாண்டெல்லாம் சேஃப்டி இல்லைன்னு நிறைய பேர் வீடியோ போட்டுருக்கேன், தயவு செஞ்சு பாரு. நான் அப்படி ஒன்றும் பார்க்கல எந்த வீடியோ. என்ன டிஸ்கஷன் கூட வச்சுருவோம். நமக்கு வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, ஏஎம்சி கம்பெனிஸ் நம்மளோட அசோசியேட் ஆகிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட வந்து ஒரு டிஸ்கஷனே பண்ணிடுவோம் நம்ம. அதே தான், பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபான்னு. ஆமாம், அது என்னன்னா இந்தியாவில் எகைன் சொல்லிட்டேன், 44 ட்ரில்லியன் அமெரிக்கன். நம்ம இப்போ தான் தொடங்குகிறோம். இத்தனை வருடங்களாக எல்லாரும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களை அறியாமலே நீங்கள் உங்கள் பேங்க் மேனேஜர் சொன்னாலும் யூலிப்பில் போட்டிருப்பீங்க. எல்ஐசி மாமாவோட சித்தப்பாவோட யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க, எல்ஐசியில் போட்டுருந்துருப்பீங்க. அதோட எக்ஸ்ஐஆர் வெறும் 4% இருக்கும். ரைட்டா? இப்படியே இருந்திருக்கு, இப்படியே சுற்றுச்சு. இப்போ மியூச்சுவல் ஃபண்டும் ரெகுலர் ஃபண்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மார்க்கெட் ஏறுதோ இல்லையா, அவருக்கு வருமானம் போய்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரம். இப்போ சடனாக பம்ப் ஆகி எல்லாம் பாண்டுக்குள்ளே போய் மந்த்லி இன்கமாக வரும்பொழுது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இதுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது அப்போ வேறு வழி இல்லை, பாண்டில் ரிஸ்க் அவங்க சொல்லி தான். நானும் அவங்க சொன்னது சரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் பாண்டு சிறப்புன்னு சொன்னால் தான் பிரச்சனை. யாராவது ஒரு ஆள் பாண்டை பற்றியும் தவறாக சொல்லணும். தவறாக இல்லை, இருக்கிற ரிஸ்க்கை சொல்லணும். அதனால் நான் உங்களை பாராட்ட தான் செய்கிறேன். ரிஸ்க்கு சொல்லணும். நானே சொல்கிறேனே, ரிஸ்க் இஸ் தேர். நல்ல சேஃப்டி ஒன்று 5.5 பெட்டி இருக்குது. வீட்டில் போய் நல்லா வச்சுக்கோங்க, பானைக்குள்ளே வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்கா? இருக்குது. ஈக்விட்டியில் இருக்கா? இருக்குது. ஸ்டாக்கில் இருக்கா? இருக்குது. எஃப்டியில் இருக்கா? இருக்குது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கா? இருக்குது. பாண்டில் இருக்கா? இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி போங்க. ஆனால் அண்ணா சில பக்கமே போகாதுன்னு சொன்னால் எப்படி? ஒருத்தன் செத்துட்டான், 1999 ஒருத்தன் செத்துட்டான், க்ளோஸ் பண்ணும், அந்த சைடு போயிடாத. ஃப்ளைட்டு உடஞ்சிருச்சு, ஐயோ போயிடாத ஃப்ளைட்டில். ஏய், அதுக்கு என்ன வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி? அன்றைக்கி ஸ்டாண்டர்ட் இல்லை, ரெகுலேஷன் இல்லை. இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு, ரெகுலேஷன் வந்துருச்சு. கவர்மெண்ட்டு ஃபிங்கர் டிப்பில் நான் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் அதனால் யூடியூப் சொன்னாங்கன்னு யாரையும் என்னையும் நம்பாதீங்க, யூடியூபர்ஸ் யாரையும் நம்பாதீங்க. இன்ஃப்ளூயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யுவர் ஓன். இப்போ நம்ம சொல்கிறோமே, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பேசணும்? ஏதாவது பாண்டை பற்றி பேசணுமா, பேரை பேசணுமா? இல்லை. ஏதாவது சொன்னோமா? இல்லை. விழிப்புணர்வு தான் இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி விழிப்புணர்வு கிடைச்சதை எடுத்துக்கோங்க. 100% சேஃப்டி இந்த உலகத்தில் எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. சரி, நீங்கள் வந்து அகைன் 5.5 பெட்டி தான் சேஃப்டின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதுலேயே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. வீட்டில் ஒத்தி என்ன சொல்கிறது, திருட்டு போகலாம், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபயர் நடக்கலாம், அதுவும் சேஃப்டி இல்லை. கரெக்ட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதுவும் சேஃப்டியில் தான். செகண்ட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஹவுசிங் லோன் இருக்குது சார். ஸோ அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8% அப்படி இருக்குது. ஒரு 7 to 8% இருக்குது. லோன் பாண்ட் இது ஃப்ளோட்டிங்கில் இருக்கா, ஃபிக்ஸடில் இருக்கா? இல்லை சார், அது வந்து ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் RBI இட் வில் ரெடியூஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ என்னென்னா இப்போ அந்த ஹவுசிங் லோனுக்கு எனக்கு ஒரு லம்சம் வருது. ஓகே. சம் வாட் ஐ வில் கெட் சம் லம்சம் அமௌண்ட். இப்போ அந்த ஹவுசிங் லோனுக்கு நான் பே பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை இந்த மாதிரி பாண்ட் மாதிரியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ சம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் பாண்டில் சொன்ன ஒரு 1% வந்து நமக்கு செக்யூர்டாகவே கிடைக்கும் பர்சன்டேஜ் சொல்கிறீங்க. பட் ஹவுசிங் கம்பேர் பண்ணும்போது 7% தான் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த 4% இன்கமாக கிடைக்கும். ஸோ பெட்டராக அது எது பெட்டர் அப்ரோச்? இல்லை நமக்கு லோன் இருக்குன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம இருக்கிறத விட அதை பே பண்ணிவிட்டு அதை குயிக்காக கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாமா? மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணல, பட் இன்கேஸ் அது மாதிரி லம்சமாக கொஞ்சம் கிடைக்குமோ அதை பண்ணலாமா? இல்லை பேரலாகவே லோனே போகட்டும், இல்லை நம்ம பாண்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிகிட்டே இருக்குது பெஸ்ட்டாக? இதில் நல்ல கேள்வி. இதில் வந்து எப்படின்னா, யுவர் லோன் இஸ் பெர்மனண்ட். யுவர் லோன் இஸ் பெர்மனண்ட். வென் யூ ஆர் ஸ்லீப்பிங், லோன் வில் நாட் ஸ்லீப். அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நாளைக்கு என் ஜாப் கூட ஃபயர் ஆகிடும், ஆனால் லோன் வில் பி ரன். பாண்டு கூட டிஃபால்ட் ஆகிடும், பட் லோன் வில் பி ரன். என்னை பொறுத்தவரை டெட்டை க்ளோஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
அந்த இடத்துல நான் போய்ட்டு என் புத்திசாலித்தனத்தை நான் வந்து புத்திசாலித்தனத்தை காட்டுன்னு சொல்லி இன்னொரு இடத்துல போட்டுட்டு அந்த பர்சன்டேஜ் எடுத்து நான் கட்டுறேங்கிறது, அதாவது உங்களுக்கு ஒரு வேளை நாளைக்கு ஒரு நபர் உங்களே சொல்ல வேறு ஒரு நபர் அவரோட வேலை வாய்ப்புக்கே நாளைக்கு பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த லோனை ஒடிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு என்ன சுச்சுவேஷன் வேணால் வரலாம். நாளைக்கு அடுத்த எமர்ஜென்சி வரும்போது அந்த பாண்டை போய் உடச்சிடுவீங்க நீங்கள். ஏன்னா நம்ம மென்டாலிட்டி எப்படி எக்ஸ்ட்ரா வேணும் தானே போனீங்க. அப்போ இன்னொருத்தர் வருவார் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஒன்று அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவோம். என்னை பொறுத்தவரைக்கும் பர்மனெண்ட்டாக இருக்கிற அந்த லோனை தான் உடைக்கணும். நம்ம லோனில் தட் இஸ் அ காம்பவுண்டிங். நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம 70 லட்சத்துக்கு வாங்கின லோன் ஆக்சுவலாக நம்ம கட்டும்போது 1,50,00,000 நீங்கள் கட்டியிருந்துருப்போம். ஆக்சுவலாக காம்பவுண்டிங்கில் இருக்கும். ஆனால் நீங்கள் லம்சமாக நீங்கள் எதில் அடைக்கணும்னா கேபிட்டலில் தான் அடைக்கணும். இப்போது சில பேங்க்ஸில் வந்து ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட், பட் ஆனால் நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன் அதுதான். சில பேங்க்கில் வந்து ப்ரீ க்ளோஷரே கிடையாது. ப்ரீ க்ளோஷர் போனால் ஃபைன் இருக்குது. நேஷ்னல் பேங்க்ஸில் அந்த கொஷினே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் உங்கள் லோனு 2 மொபைல் இப்படி ஓப்பன் பண்ணி 2 அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று லோன் அக்கௌண்ட்டு, ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து லோன் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் பிரின்சிபல்லே உங்களோட இது குறைஞ்சிரும். பட் இஎம்ஐ அமௌண்ட்டு குறையாது, வருடங்கள் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் கட்டுனது 20 லட்சமாக இருக்கும், ஆனால் 35 வருஷத்தில் உங்களோட ஒர்த்து அது ஒரு 50 லட்சமாக இருக்கும். பட் தட் இஸ் பர்மனெண்ட். பாண்ட் இஸ் நாட் பர்மனெண்ட். அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறது உசிதமான ஒன்று. ஒரு பாண்டு வந்துருச்சு, என்னை பொறுத்தவரை மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் போகிறது நல்லது. மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே பிரேக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், பிரேக் பண்ணுறீங்க, இட் டேக்ஸ் பேப்பர் ஒர்க்கு 3 நாள் 4 நாள் ஆகும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இன்னொன்று பாண்டை மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிங்கன்னா ஒருவேளை அந்த பாண்டு நீங்கள் வாங்கின ஃபேஸ் வேல்யூவோட அதிக ஃபேஸ் வேல்யூ ஆகி விற்கிறீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து போயிடும். பாண்டை விற்றீங்கன்னா நடுவில் விற்கிறீங்க, ஃபேஸ் வேல்யூ 99 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது பாண்டு இன்றைக்கி 105 ரூபாய் ஆகிடுச்சு. ஏன்னா பாண்டுக்கு வேல்யூ அதிகமாகிடுச்சு. செல் பண்ணுறீங்க, 6 ரூபாய் இப்போ உங்களுக்கு கூட கிடைக்குது. அதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துடும். அது பண்ணாதீங்க. அதனால் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பாண்டாக சூஸ் பண்ணிங்க. சார், இப்போது நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய கன்சல்டன்ட் எல்லாமே வந்து யூடியூப்பில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பிராண்ட் அம்பாசிடர் நீங்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே வெக்கமாக இருக்குங்க. இல்லை சார், ஏன்னா நான் உங்களை ரொம்ப நாளாக நான் வாட்ச் பண்ணுறேன். உங்களோட கிளாரிட்டி, அது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியுமே ஒரு டாபிக் நீங்கள் பேசுகிறீங்க. அதெல்லாம் பாண்டை பற்றியுமே நீங்கள் ஒரு எபிசோட் போட்டிருந்தீங்க. நீங்கள் பாண்டை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நிறைய பேர் பாண்டை பற்றி நிறைய பேர் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பாண்டு ரிஸ்க் இருக்குது, சில ரிஸ்க் இல்லை, இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய தாட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, பாண்டை பிளட்ஜ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பாண்ட் லேட்ரிங் நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இன்னொன்று வந்து டேக்ஸ் ஃப்ரீ பாண்டில் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா இல்லை மாடரேட்டாக இருக்கா? ஓகே. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு டைமிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் டவுன் ஆகுது, கமாடிட்டிஸ் வந்து டவுன் ஆகுது, திடீர்னு பேங்கிங் செக்டார் வந்து டவுன் ஆகுது, ஒரு சில நேரத்தில் என்பிஎஃப்சியும் டவுன் ஆகுது. ஒரு செக்டாருமே ஒரு டைமிங்லேயுமே ஒரு செக்டார் டவுன் ஆகும்போது இந்த பாண்டுமே ஒவ்வொன்றத்தோட இன்டர் கனெக்டட். அப்போ நம்ம பாண்டு மட்டும் ஏன் ரொம்ப சேஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு வேணும். பாண்டில் வந்து இப்போ நம்ம போய் ஒரு 3 years பாண்டு போகிறது பெட்டரா இல்லை லாங் டியூரேஷனில் ஒரு 7 years ஒரு 10 years பாண்டு போகிறது பெஸ்ட்டா? இப்போ 10 year பாண்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு 11% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு 7% இருக்குது, இல்லை 6%, இல்லை 6.5 நம்ம வச்சுப்போம். இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 5% தான் நமக்கு இருக்குது. இன்னும் நம்மளோட இந்தியா ஒரு க்ரோவிங் எக்கானமியில் இருக்குது, எமர்ஜிங் கண்ட்ரியாக இருக்குது, ஓகே. ஆனால் எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்குது. யாருமே வந்து எக்ஸ்பென்சஸை குறைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஏற்றிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஸோ அந்த 11% எனக்கு 10 வருஷம் கழித்து இந்த பாண்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அன்னைக்கு என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கு அது பீட் பண்ணுமா? ஓகே. அதுக்கு எப்படி நம்ம பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? நான் சொல்கிறது அது ஈக்விட்டி வேண்டாம், கமாடிட்டி வேண்டாம், பாண்ட்லேயே இன்னும் பெட்டராக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற. ஈக்விட்டி என்னைக்குமே இட் இஸ் அ சைக்கிளிக்கல்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ சைக்கிளிக்கல். வெயில் நேரத்தில் ஏசி ஸ்டாக் மேலே போகும், வெயில் நேரத்தில் ஏசி ஸ்டாக் மேலே போகும், கன்சூமபிள்ஸ் அந்த ரொட்டி பிஸ்கட் அதெல்லாம் சேல்ஸ் அதிகமாகும். கூலிங் டயத்தில் வேறு ஒரு ப்ராடக்ட் போகும். அதே தான் உலகமே அப்படி தான் இயங்குது. ஓகே.
நம்ம ஈக்குவிட்டின்னு வந்துட்டாலே இட் இஸ் கம்மிங் ஆன் அண்டர் த கம்பெனி. ஒரு கம்பெனி நிறுவனத்துக்கு கீழே வந்துடுது, ரைட்டா? ஒரு நிறுவனத்தை அந்த நிறுவனத்தோட இந்த பாண்டில் ஆனால் என்னென்னா, ஒருத்தன் வந்து 1000 கோடியை கேட்க வரானா அவனுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும், அவனுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும், அடுத்த 5 வருஷத்துக்கு எனக்கு என்ன ஒரு விஷன் இருக்கும், கிளாரிட்டி இருக்கும் சிஇஓ கிட்ட. ஆனால் ஸ்டாக்கில் அப்படி கிடையாது. வி ஆர் இன்வெஸ்டர். நீங்கள் பாருங்கள், ஸ்டாக்கில் பண்ணும்போது யூ ஆர் இன்வெஸ்டர், பட் பாண்டில் யூ ஆர் நாட் அ இன்வெஸ்டர், யூ ஆர் கிவிங் த லோன் டு தம், ரைட்? யூ ஆர் கிவிங் த லோன் தம். நீங்கள் அவன் மேலே பெட்டு கட்டலை, நீங்கள் யூ ஆர் அ கிளைண்ட். ஆக்சுவலி யூ ஆர் அ கிளைண்ட். நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அவன் உங்களுக்கு கட்டுப்பட்டவன். ஈக்விட்டி அப்படி கிடையாது. I am also owner, partial owner. I want to take a risk, whatever the profit. நான் ஏற்று தான் தீரணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டாக வந்து நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க. இதில் வந்து எப்படின்னா, அதான் அந்த பாண்டில் கூட டைவர்சிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ நான் ஒரு 6 வருஷமாக இருக்கிறேன் பாண்டில். நான் வந்து வர இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது எப்படின்னா, எந்த ஒரு நிறுவனமே அந்த சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாறுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்ததில்ல. டிஃபால்ட்டும் நான் அந்த மாதிரி இப்போ இந்த கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு நான் எதுவும் பார்த்ததில்ல. அப்போது டைவர்சிஃபிகேஷனுக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாண்டுக்கு அதுக்கும் வராது, சம்மந்தமே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஒரு பாண்டுக்கு வந்துட்டாலே அடுத்த 10 வருஷத்துக்கு அவனுக்கு ஒரு விஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தர் ஜூன் ஜூலையில் ஏதோ ஒரு கம்பெனி வந்து கேட்குறாங்க உங்கள்கிட்ட, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து உங்கள்கிட்ட ஒரு 1000 கோடி பாண்டு வந்துடுறாங்க. அவன் எதுக்கு வருவானா, அடுத்த ஏப்ரலில் வெயில் அடிச்சிச்சுன்னா சைனாவில் ஏதோ ஒன்று நடக்கும், அதனால் அந்த கமாடிட்டி விலை அதிகமாகும், அதனால் நான் இப்போவே அந்த பொருளை வாங்கிக்கிறேன்ட்டு வருவான். நம்ம நினைப்போம், இந்த பொருளை ஏன் இப்போயே அவன் வாங்குறான், எதனால் வாங்குறான் அப்படி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எக்கனாமிக்ஸுக்கு தெரியும், அந்த கம்பெனியில் இருக்க ஃபினான்ஸு ஆஃபீஸருக்கு தெரியும். சார் அந்த பொருளை இப்போயே வாங்கி வச்சுருங்க சார், ஏன்னா அடுத்த மாதம். இப்போ பாருங்கள், சில்வரோட ரேட்டு உங்களுக்கே தெரியும். சோலார் கம்பெனி யாரும் சில்வரே வாங்க முடியல. சோலார் கம்பெனி அடிக்கணும்ல, சில்வர் தான் இல்லையே. சோலார் கம்பெனியெல்லாம் இப்போ என்ன வெயிட் பண்ணுறான், எப்படா வரும்னு வெயிட் பண்ணுறான். ஆனால் இன்னொன்று இருக்குது, அந்த சோலார் கம்பெனி ஆல்ரெடி 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தா 200 டன்னு சில்வர் இருக்குது. அவன் என்ன யோசிக்கிறான், ப்ரொடக்ஷனை பண்ணலாமா, விவசாயம் வித்துடலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். கரெக்டா? அப்போது சைக்கிளிக்கெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். அதனால் பாண்டில் நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை, ரைட்டா? நம்ம செலவு பண்ணுறதுக்காக தான் இன்வெஸ்ட்டே பண்ணுறோம், அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நம்ம செலவு பண்ணணும் தான் அந்த மைண்ட் செட்டு தான் நம்ம வர்றமே. எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ஸ் ஆர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபேக் வெட்டிங்னு நடக்குது பெங்களூரில். ஃபேக் வெட்டிங் கேள்விப்பட்டீங்களா? 35 lakhs நடக்குது. ஃபேக் வெட்டிங், பொண்ணு மாப்பிள்ளைலாம் கிடையாதுங்க. கல்யாண மண்டபத்தை எடுத்து எல்லாத்தையும் வர வச்சுருவாங்க, பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துருவாங்க. உங்கள் ஆஃபீஸு கொலீக்ஸுக்கெல்லாம் வரணும், எல்லாம் உட்காந்துருப்பீங்க, எது வேணால் சாப்பிட்லாம், எது வேணால் பண்ணலாம், நைட்டு வரையும் தூங்கு திருப்பி போ. ஃபேக் வெட்டிங், அதில் 35 லட்சம் செலவு பண்ணுறது நம்ம ரெடியாக இருக்கோம். ஃபேக் வெட்டிங்னு நீங்கள் போட்டு பாருங்கள், பேங்கரில் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ பர்பஸ் என்ஜாய், ஃபீல் த ஃபேக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் மேரேஜுக்கு உள்ளே போகிறீங்க, கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, பன்னீர்லாம் தெளிக்கிறாங்க, ஃபேக்கு. மேடை எம்டியாக இருக்கும், யார் வேணால் போய் உட்காந்துக்க, சாப்பாடு இருக்கும், ஒயின் வரும், எல்லாம் வரும், நீ என்ன வேணால் பண்ணிக்க, சுற்றிக்க, எல்லாம் பண்ணிக்க, எல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு 12 மணி ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஃபேக் வெட்டிங் அதை விடுங்க. காரு எவ்வளோ பேர் வாங்குகிறோம் எல்லாமே. அப்போ எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம இந்தியன்ஸ் மாதிரி பண்ணுறது வயலே இல்லை. இன்னொன்று, நம்ம கல்யாணத்தை வந்து 40 வருஷம் வருமானத்தை 40 வருஷம் சேவிங்ஸை அப்பா அம்மா போடுறாங்க, ரைட்டா? அப்போது செலவு பண்ணுறோம், செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதாவது செலவு வேறு, இன்ஃப்ளேஷன் வேறு. நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த வருஷம் நீங்கள் வந்து 7% பண்ணுறீங்க உங்கள் செலவு, அடுத்த வருஷம் ஃபார்மா டேப்லெட்ஸ் மட்டும்தான் என்றைக்குமே நீங்கள் விலை கேட்க மாட்டீங்க. யாருக்கா தெரியுமா? உங்களுடைய அமிர்தாஞ்சன் பாட்டில் இருக்குல்ல, அதோட 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைன்னு யாருக்கா தெரியும்? கேட்க மாட்டீங்க. விலையை அங்கே நீங்கள் கேட்க மாட்டீங்க, டேப்லெட்ஸில் கேட்க மாட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் கேட்க மாட்டீங்க. ஆனால் 16% எவ்ரி இயர் இட் இஸ் க்ரோ, எவ்ரி இயர் க்ரோ 16%. அடுத்து ஸ்கூல் காலேஜில் ஃபீஸு அது இப்போ 15%. ஸோ 15% அங்கே க்ரோ ஆகுது. என்னோடய இன்ஃப்ளேஷன் 7 இருக்குது, என் வருமானம் அதை விட கூட இருக்கணும். அப்போ என் வருமானம் என்ன பண்ணணும், அந்த 7-10 பக்கத்தில் இருந்தே தீரணும். இருந்து அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நான் வாழணும். அப்போ ஒன்றும் இல்லை, விரலுக்கேற்ற வீக்கோன்னு சொல்லி எனக்கு வந்ததை வச்சு செலவழிச்சிட்டேன்னா எனக்கு பரவாயில்ல. நான் ஒன்றும் இல்லை, 3 crore நான் வந்து பாண்டில் போட்டேன், மாதம் 3 லட்ச ரூபா வருது. 3.5 லட்சத்துக்கு நான் செலவு பண்ணால் அது கஷ்டம். 3 லட்சத்துக்கு பண்ணால் 1 லட்சத்தை தூக்கி நான் வந்து எஸ்ஐபியில் போட்டுட்டு மீதி 2 லட்சத்தை வச்சு நான் ஃபேமிலியை ரன் பண்ணுறேன்னா தட் இஸ் ஓகே. சார், என் ஊரில் வந்து தஞ்சாவூரில் லேண்ட் இருக்குது சார், சும்மா கிடக்கு சார்,
லேண்டை விற்றுறீங்களா, ரைட்டு விற்றுட்டு வாங்க. விற்றுட்டு வந்துட்டு பாண்டுக்குள்ளே டபிள்யூஏ பாண்டில் எங்கேயா போடுங்க, 8 to 9% கிடைக்கும். 8 to 9% எடுத்துகிட்டு வாங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து லோன் அடைக்கிறதா அடைங்க, இல்லை ரெண்டல் கொடுக்குறதா கொடுங்க, சென்னையில் கொடுக்குறதா இல்லை உங்கள் பிள்ளைக்கு எஸ்ஐபி போடுறதா எஸ்ஐபி பண்ணி க்ரோ பண்ணுங்கள். ஸோ தூங்குகின்ற அசட்டை திருப்பி ஒர்க் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணி நீங்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் பீட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் மேம். பிளட்ஜ் பண்ண முடியுமா? பிளட்ஜ் பண்ணலாம். பிளட்ஜிங் வந்து எல்லா பேங்க்ஸுமே தே ஆர் அக்செப்டிங் யுவர் பாண்ட்ஸ். பிளட்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டையும் பிளட்ஜ் பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸையும் பிளட்ஜ் பண்ணுறாங்க, கோல்டையும் பண்ணுறாங்க, லேண்டையும் பண்ணுறாங்க. இது பண்ணுறாங்க, இது நடக்குது. சில நிறைய பேங்க்ஸு டபிள்யூஏவாக இருந்துச்சுன்னா தே ஆர் டேக்கிங் அண்ட் தே ஆர் கிவிங் அஸ் அ பிளட்ஜ். ஏன்னா பிளட்ஜ் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட அத்தாரிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க. நீங்கள் அத்தாரிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. யூ வில் கெட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எவ்ரி திங், பட் எனிவே யூ நீட் டு பே பேக். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு நம்ம போக வேணாம். பட் இருக்குது. இன்னொரு கேள்வி, டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற பாண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அல்ல இல்லையா? அப்படிலாம் இல்லையா? டேக்ஸ் ஃப்ரீலாம் இருக்குது. டேக்ஸ் ஃப்ரீ வந்து இப்போ நீங்கள் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ஃப்ரீ எடுத்து இப்போவும் போய் பாருங்கள், 9% இருக்குது. 10% போன மாதம் ஒன்று இருந்தது, ஒரு ஸ்டேட் ஒன்று கொடுத்துச்சு 10 டேக்ஸ் ஃப்ரீ இருந்தது. அதான் ஸோ இருக்குது, வேலிடிட்டியாக பார்க்கணும். பாருங்கள். அடுத்து இப்போது காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை விஷயமா நிறைய ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஐ ஜஸ்ட் ரெப்ரசன்டிங் ஆஃப் எபோவ் 40 இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர் ஃபேஸிங் ஜாப் ஆல்சோ அஸ் வெல் அஸ் தி சேஃப்டி ஆஃப் ஃபேமிலி. கரெக்ட். ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் அஸ் அ ஹியூமனாக வந்து பார்த்திங்கன்னா 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் they can sustainable as well as they can maintain their family in better way. கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிகாஸ் ஐ ஜஸ்ட் ரெப்ரசன்ட் ஐ திங்க் ஃப்ரம் ஐடி கை எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே there is ups and down. கரெக்ட். ஸோ அதாவது அது ஒன்று. அடுத்த கொஸ்டின் இல்லை. ஓகே, வெரி நைஸ். அதாவது அன்சர்டனிட்டிங்கிறது எப்படின்னா, அதான் அளவுக்கு அதிகமாக நான் கடன் வாங்கிட்டேன். நான் இல்லை, எல்லோரும் தமிழர்கள் இந்தியர்கள் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிட்டோம். நீங்கள் ஜாபில் போனோடனே உங்களுக்கு கிரெடிட் கார்டு அது என்னன்னு தெரியல, நம்மளை மாற்றிட்டான். அதுதான் அங்கே இருக்கிற எவனோ ஒருத்தர் 10 பேர் நம்மளை மாற்றிட்டான். எந்த பொருளுமே இப்போ நீங்கள் போங்க, இப்போது இந்த ரூமில் நீங்கள் யாராவது கேளுங்க, அவன் மொபைல் இஎம்ஐயில் ஓடிட்டுருக்கும். ஓகே, அந்த பொண்ணோட ஃப்ரிட்ஜு இஎம்ஐயில் ஓடிட்டுருக்கும். இஎம்ஐ இல்லாமல் யாரும் இல்லை. அதை எப்படி நம்மகிட்ட திணிச்சிட்டாங்க பாருங்கள். அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, நான் வேலையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஆகிட்டேன். அன்றைக்கெலாம் இல்லை, வேலையில் இல்லைன்னா கூட வீட்டில் உட்காந்துடலாம். வயல் இருப்பை பார்த்துட்டு பின்னாடி வந்து கத்திரிக்காயை போட்டுட்டு தோட்டத்தை போட்டு கத்திரிக்காயை எடுத்துகிட்டு அதே வயல்லேருந்து அப்படியே அரிசி எடுத்து சமைச்சிட்டு இருந்துடலாம். இன்றைக்கி நிலத்தை எல்லாத்தையும் விற்றாச்சு. ஸோ விவசாயத்துக்கு வழி இல்லை. அப்போ ஃபுட்டு விலை அதிகமாகிடுச்சு, எல்லாம் கார்பரேட் ஆகி போயிடுச்சு. அப்போது இது ஒரு சதுரங்க வேட்டை. இந்த சதுரங்க வேட்டையில் தமிழர்களோ இந்தியர்களோ நம்ம என்ன பண்ணோம்னா, நாமளே தற்சார்பாக ஏற்றிக்கணும். அதை தான் இந்தியா என்ன சொல்லுது, ஆத்ம நிர்பர் பாரத்துங்கிறது. இந்தியா என்ன சொல்லுச்சு, ஆத்ம நிர்பர் பாரத். என் காலில் நான் நின்றுக்கிறேன். சைனா நீ எனக்கு வேணாடா, ரஷ்யா நீ வேணாடா, எதுவும் வேணாடா, என்னோடய தொழிற்சாலையை நான் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் மட்டும் கவர்மெண்ட் ஸ்டாக்கு இந்த 3 வருஷத்தில் என்ன கொடுத்துருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கவர்மெண்ட் ஸ்டாக்ஸு மோர் தென் கோல்டு. ஏன் தெரில, எல்லோரும் கோல்டு பக்கம் போகிறீங்கன்னு தெரில. பங்குகள், கவர்மெண்ட் ஸ்டாக் பங்குகள் கிட்டத்தட்ட கோல்டை விடவும் 3 தடவை 4 தடவை கொடுத்துருக்கு கவர்மெண்ட் ஸ்டாக். ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாக்கை வாங்காதீங்கன்னு சில குரூப் இங்கே வந்து செகண்ட் ஸ்டாக்கே வாங்காதீங்கன்னு சொல்கிற குரூப் இங்கே இருக்குது. ஏன்னா வாங்கினா வளர்ந்துருப்பில்ல இந்தியா, அதனால் வாங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன அர்த்தம்னா, வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ஆனால் கடனை நம்மளால் வாங்கி வச்சுட்டான், எல்லாத்தையும் கடன். அப்போது இப்போ எப்படி இருக்கானா, ஒரு ஜாபில் ஒருத்தன், நான் போகிறேன் ஐடியில் பசங்க போனால் திக்குன்னு தான் உட்காந்துறான், மவுஸை தொட்டுக்கு போது திக்குன்னு தான் உட்காந்துறான். எப்படா ஒரு இமெயில் வரும், யூ ஆர் ஃபயர்ட், நீங்கள் இன்னும் 5 மாதத்தில் யூ கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். 5 நிமிஷம் தான். அதுவும் ஒரே கூகுள் மீட்டில், ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ, எஸ் சார் ஹவ் ஆர் யூ, I really do regret to say that today was your last day. What? Thank you for your service and everything. The settlement on the way in your account. Okay. முடிஞ்சு, அடுத்து போடா. இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்மளே பாதுகாக்கிறதுக்கு வழி. அதனால தான் சொல்கிறேன், 21 வயசுலேருந்து நான் கேட்ட கேள்விக்கு, ஹரி கேட்ட கேள்விக்கு இது எல்லாத்துக்கும் பொருந்தும். தயவு செஞ்சு இளைஞர்களாகி எல்லாரும் இப்போ சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. சொன்னால் கேட்க மாட்டாங்களே. 21 வருஷம் சொன்னால் நம்மளை இப்படி பார்ப்பான், சொல்ல வந்துட்டாரியா அப்படின்ட்டு. உங்கள் ஃபஸ்ட்டு பே அவுட்டில் 30% ஈக்குவிட்டியில் வச்சுருங்க. 30% ஈக்குவிட்டியில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா ஒரு பயம் உங்களை வந்து அசைச்சிக்க முடியாது. வெளில போடான்னா அவன்கிட்ட சொல்லிங்க, மீசியை முறிக்கிட்டு வெளில போய்ட்டு வரேன், என்னப்போ போயிட்டு வரேன் தான் இருக்கேன், என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கேன்,
1.5 கோடி ரூபா இருக்குது, 1 கோடி ரூபா. நான் திரும்ப சொல்கிறேன், 1000 ரூபா போட்டால் போதும். 21 வயசில் நீங்கள் 1000 ரூபா போடுங்க, 2000 ரூபா போடுங்க சார். 21 வயசு பையன் நீங்கள் எவ்வளோ சார் சம்பாதிக்கிறேன்? சும்மா எடுத்துக்கிட்டு ஒரு 30, 20 வச்சுக்கங்க சார். சரி, தஞ்சாவூர் பக்கம் போயிடுங்க சார், 7000, 8000 வச்சுக்கங்க சார். 1000 ரூபா வந்துருக்கு சார். மியூச்சுவல் ஃபண்டில் 1000 ரூபாய்க்கு மல்டி அசெட்டில் ஏதோ ஒரு ஃபண்டை எடுத்துக்கோங்க, இல்லை வளரக்கூடிய மிட் கேப்பில் போய்க்கிங்க, வளர விடுங்க சார். அவனோட 40வது வயசில் அவனை யாரும் அசைக்க முடியாது. ஆனால் இது யார் சொல்லித்தர போகிறா? ஸ்கூலில் கிடையாதே. இது ஏதோ சொல்லணுமே, அவனை புரிய வைக்கணுமே. இல்லைன்னா என்ன ஆகும்னா, அவன் செலவு பண்ணுவான், ஷூ போடுவான், வாட்ச் கட்டுவான், ஜிம்மில் போய் 4000க்கு போய் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுவான், ஏர்டெல் கார்டுக்குள்ளே பணம் போடுவான், நெட்ஃப்ளிக்ஸை இது பண்ணுவான், அமேசானில் போய் படத்தை பார்ப்பான், தேட்டரில் போய் பாப்கார்ன் 500 ரூபாய்க்கு வாங்குவான். இதெல்லாம் பண்ணுவான். எல்லாம் பண்ணி அவனை கரைக்கக்கூடிய வழிகள் தான் இங்கே இருக்கே தவிர வளரக்கூடிய வழிகள் இல்லை. ஏன் இல்லைன்னா யாரும் சொல்லலையே, அவனுக்கு புரியலையே, அவனுக்கு பயந்தில்லை. அவனுக்கு எப்போ தெரியுதுன்னா 40 வயசில் தான் அவனுக்கு தெரியுது. அவன் 40 வயசில் இப்படி உட்காரும் போது தான் என் அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லை, ஆனால் இஎம்ஐ மாதம் எனக்கு 60,000 கட்டணும். அதனால் வேலையில் என்ன பண்ணுறான், அவனுக்கு கீழே இருக்கிற லேபர்ஸு அவங்களோட கொலீக்ஸ்லேயே பாலிடிக்ஸ் காட்டுவான். அவனோட கொலிட்டு அவன் வேலை செஞ்சுருப்பான். அந்த பிடிஎஃப் எடுத்து இவர் அனுப்பி ஐ டன் த ஜாப் அப்படின்னு எம்டிக்கு அனுப்புவான். இதெல்லாம் எப்படின்னா அடுத்தனோட கிரெடிட்டை திருடுவான். இவன் நம்மளோட முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்ப்பான். இந்த பாலிடிக்ஸ்லாம் எங்கே நடக்கும்னா, தாங்கிட்ட போர்ட்ஃபோலியோவில் இல்லாதவன் தான் இந்த வேலையை செய்வான். போர்ட்ஃபோலியோவில் 1 கோடி 70 லட்சம் வச்சுருக்கோம், அந்த வேலையை செய்ய மாட்டான். வேலை என்ன ஒரு 3 மாதம் வீட்டில் இருக்கேன், 3ஆம் மாதம் இன்னொரு வேலையை தேடிக்க போகிறேன். இந்த மைண்ட் செட் வந்துடும். அப்போது ஒரு 21 வயசில் மல்டி அசெட்டு மிட் கேப்பு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது உத்தமம். 35 வயசு ஆகிடுச்சுன்னா 35 வயசு ஆகிடுச்சுன்னா லைட்டாக 20% பாண்டுக்கு வரது உத்தமம். 40 வயசு ஆகிடுச்சுன்னா 60% பாண்டுக்கு வரது உத்தமம். 50 வயசுக்கு மேலே 100% நீங்கள் வந்து டெட்டில் இருக்கிறது உத்தமம். 100%. 20% கோல்டை என்றைக்குமே வச்சுக்கிறது உத்தமம். 20% கோல்டை என்றைக்குமே வச்சுக்கிறது உத்தமம். அர்ஜென்சி ஆஸ் எ இன்சூரன்ஸ் அண்ட் ஹெட்ஜிங்காக. ஆனால் அதை நான் எத்தனை தடவை ஈட்டி தமிழாக இருக்கட்டும், மதுரை வீரனாக இருக்கட்டும், எத்தனை தடவை சொன்னாலும் அந்த 21 வயசு பையனுக்கு புரிய வைக்கிறதா எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி இப்போ இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குங்களா சார், லைக் டிரான்ஸ்போர்ட், இபி அது மாதிரி. இப்போ டிரான்ஸ்போர்ட்லேயே கூட மீடியாஸ்லாம் நிறைய வருது. இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே அவங்க ரிட்டையர்மெண்ட் காஸ்ட்லாம் ப்ராப்ளமாக இருக்குது செட்டில் பண்ணன்ற. இந்த கேஸில் இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன கேரண்டிடு சார்? ஓகே, என்னை பொறுத்தவரையும் நான் வந்து அப்படி யாராவது, அது தமிழ்நாடாக இருக்கட்டும், எந்த நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை நான் ஸ்டேட் எதுவும் மென்ஷன் பண்ணேன். ஆமாம், ஸ்டேட் மென்ஷன் பண்ணேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்லுவேன். அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு கடைசி 6 வருடத்துடைய அட்லீஸ்ட் 3 வருடத்துடைய லாப நட்டத்தை மட்டும் பார்த்துருங்க. P&L அது ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு பாருங்கள். மைனஸில் இருந்துச்சுன்னா போகக்கூடாது. கூகுளில் அவங்க வெப்சைட்டே போயிடுங்க. அவங்க வெப்சைட்டில் பண்ணி தான் இருக்குது. நான் எல்லா வெப்சைட்டையும் நான் செக் பண்ணியிருக்கேனே. நான் பாண்டில் போகிறதுக்கு முன்னாடி எல்லா வெப்சைட்லையும் போய் பார்த்துருக்கேனே. நீங்கள் ஆமாம், உள்ளே போயிட்டு இன்வெஸ்டரில் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு செக் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருங்க. நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு வாங்க. ஆனால் நீங்கள் ஓனாக என்ன வரும்னா, இங்கே இந்த மாநிலமே தருதுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா யோசிப்போம்னாக்கா, ஓகே மாநிலமே கொடுக்குதுங்கனால. ஆனால் சில தடவை 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிருக்கு, 6 மாதம் இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிருக்கு. மாநிலங்களே நான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் தராமல் போயிருக்கு. ஏன்னா மாநிலத்தை எப்படி எதிர்ப்பீங்க? யாராவது எந்த வக்கீலை வச்சு மாநிலத்தை எதிர்ப்பீங்க? நிறுவனத்தை எதிர்த்துடலாம், மாநிலத்தை எதிர்க்க முடியுமா? அப்போ என்ன ஆகிடும்னா, நம்மளை வந்து ஒரு வல்னரபுளாக அதை ட்ரீட். அதனால் என்ன பொறுத்தவரை நான் விழிப்புணர்வுக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபண்டமெண்டல்ஸை போய் பாருங்கள், அதில் எல்லா ப்ளஸில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் போங்க, இல்லாட்டி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, பணம் மாட்டிக்கும். நான் வந்து சொல்கிறது அது கேரளாவாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், ராஜஸ்தானாக இருக்கலாம், யூபியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நான் அவங்கள சொல்கிறேன். நான் சார் எனக்கு இந்த பாண்டு பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதில் ஓகே 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 ஆக்சுவலாக என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா இந்த AAA இந்த நான் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணோன்னா யாராவது ஒருத்தரோட நீங்கள் சொல்கிறீங்களா ரெஜிஸ்டர் ஒருத்தர் கேட்டு பண்ணணுமா, இல்லை நானே வந்து இந்த AAA தைரியமாக நானே செக்யூரிட்டி பாண்டுன்னு பார்த்து பண்ண ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இனிமேல் தான். ஸோ எனக்கு என்னென்னா, இப்போ எனக்கு 44 இயர்ஸ் ஆகுது. ஸோ எனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பென்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மந்த்லி வர மாதிரி பண்ணணுன்றது தான் என்னோட பிளானு. அதுக்கு நான் இப்போ இதுலேருந்து எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணணும், மேபி நான் அதை டச் பண்ணவே அதை வந்து நான் டச் பண்ணவே இல்லை, அதை எடுத்து யூஸே பண்ணலேனாலும் எவ்வளோ இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னால் ஒரு அந்த ஒரு 60 வரும்போது என்ன நம்ம எடுக்க முடியுன்ற ஒரு பிளான். வயசு 44 சார். 44
அப்புறம் லேட்டாக தான் புரிஞ்சிருக்கீங்க. இது இல்ல சார், நமக்கு இது உங்களுக்கு இல்லை இல்லை சார். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் 90% பேர் அப்படி தான். இல்லை அப்படி இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபினான்ஸை பற்றி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரியல் எஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு. அதுதான் எல்லார் வீட்லையுமே சொல்லுவாங்க. ஸோ அது தெரிஞ்சதுனால அதில் வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸில் அது ட்ரிபிள் டைம்ஸ் வந்து. ஸோ அதனால் எனக்கு கவனம் ஃபுல்லாக அந்த ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்கும். எங்கே என்ன போட்டாலும் போய் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்டு சொல்லி தான் ஷேரே கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. பாண்ட் சுத்தமாக இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை. தெரியாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு உங்கள் கொஸ்டின் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் ப்ரொஃபைலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். உட்காருங்க சார். சார் ஆக்சுவலாக எப்படின்னா நீங்கள் இல்லை நானுமே கூட நமக்கு சொல்லப்பட்டது என்னென்னா நிலமும் தங்கமும் தான். அதனால தான் என்றைக்குமே லேண்டில் போடு, பொண்ணில் போடு, இல்லாட்டி மண்ணில் போடுன்னு சொல்லுவாங்க. அது உங்கள் தவறும் இல்லை. இன்றைக்கி அறிந்தோ அறியாமலோ இந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிற எல்லார்ட்டையுமே 30% ரியல் எஸ்டேட் இருக்கும். அறிந்தோ அறியாமலோ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோன்னு உங்கள் மனக்கணக்கை போய் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு டக்குன்னு ஒன்று டிமேட் அக்கௌண்ட் எடுத்து போர்ட்ஃபோலியோ இல்லை, டோட்டல் போர்ட்ஃபோலியோ 50% மேலே அதுதான் இருக்கும். என் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கோல்டு தான் கிடக்கும், பையன் தூங்கிட்டு இருக்கான். அப்போது கோல்டு இந்த லேண்டுக்கு கொடுத்த மரியாதை நமக்கு கொடுக்கல. ஆனால் வயசானதுக்கப்புறம் அந்த லேண்டு உங்களுக்கு மாத வருமானம் தருமாங்கிற அந்த கேள்விக்கு போகும்போது தான் இன்னமும் தஞ்சாவூரில் கிராமத்தில் இருக்கிறவங்க நிலத்தை வச்சுக்கிட்டு அப்பா நான் நிலத்தை வச்சுட்டு பையனை பெங்களூரில் படிக்க வச்சுட்டு பெங்களூரில் இருக்க பையன்ட்ட மாதம் 10,000 கட்டிகிட்டு இருப்பார். அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஐயா உன்ட்ட அந்த நிலம் இருக்கேயா, ஏன் உன் பையன்கிட்ட கேட்குறா, படிக்க வச்சுட்டா பையன் வச்சுட்டா பையன் பேச்சை கேட்க மாட்டான், பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடக்கிறான். என்ன பண்ணாலே வாங்க தான் செய்யணும், விற்கக்கூடாதுன்னு ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே. நான் கேட்குறேன் அந்த அப்பாட்ட, ஐயா உன் பையன் தான் பொண்டாட்டி பேச்சை கேட்ட உன்னை கவனிக்கல, இந்த சொத்து யாருக்கு, உன் பையனுக்கு எழுதி வைக்க போறியா? 90 வயசு வரை நிம்மதியாக இருக்கிற வழியை பாரு. போய் இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு போய் சொல்கிற பொண்ணு அதான் உன் பையன் கவனிக்கலன்னு தெரிஞ்சிச்சு, பொண்டாட்டி பேச்சை கேட்டு பண்ணுறான் என்னமோ தெரிஞ்சிச்சுல உனக்கு. உன் நிலம் இருக்குல்ல, உன் நிலத்தை திருப்பி உன் பையன் பேருக்கு எழுது. இது ஒரு என்ன சொல்கிறது, இது தாய் தந்தையோட தப்பு. அமெரிக்காக்காரன் 18 வயசில் கண்டுக்க மாட்டான். அது மட்டும் இல்லை சார், நம்ம சொத்துன்றது நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். என் பையனுக்கு வந்து அது ஆப்ஷன், இது இதுக்கு அவன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கேளுங்க. வேல்யூ தெரியும். ஃபினான்ஸில் வேர்டு பர்சனல் ஃபினான்ஸ், யுவர் பர்சனல் ஃபினான்ஸ், ஃபேமிலி ஃபினான்ஸ் இல்லை. முதல்ல என் பர்சனல் ஃபினான்ஸை பார்க்கணும். இப்போ நான் கூட என்ன பண்ணுறேன்னா என்னோடய பர்சனல் ஃபினான்ஸை தான் நான் பேசுகிறேன். எனக்கு நான் 90 வயசு வரையும் வாழ போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. சர்ஜரி போனோம்னா 5 நிமிஷத்தில் பண்ணிடுது, என்னை உயிர் காக்கும் இதெல்லாம் பண்ணுறான். அடுத்து கேன்சர் வரத்துக்குரிய இதெல்லாம் இப்போவே ஏஐலாம் கண்டுபிடிக்குது. அப்போது மனிதன் வளரக்கூடிய வாழ்க்கையை இன்றைக்கி 100, 120 வரையும் கொண்டு போகுது. எனக்கு இப்போ பணம் வேணும். 120 வருஷம் 100 வருஷம் வளர்றதுக்கு எனக்கு பணம் வேணும். இப்போ 50 வயசு 60 to 90 சார், 30 வருஷம் யார் என்ன பண்ண தருவோம்? என் பையனோட அக்கௌண்ட்டுக்கு எப்போ வரும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். அப்போது தமிழர்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, தூங்கக்கூடிய நிலத்தை ஏதோ ஒரு மந்த்லி இன்கமாக வரக்கூடிய அசெட், நான் மந்த்லி உடனே பாண்டில் போடணும் நான் சொல்ல வர மாட்டேன். இல்லை, அது மியூச்சுவல் ஃபண்டில் SWPயாக இருக்கட்டும், ஓகே, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், கார்ப்பரேட் பாண்ட்ஸாக இருக்கட்டும், மந்த்லி இன்கம் தரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் தட் இஸ் கால் சீனியர் சிட்டிசன் போஸ்ட் ஆஃபீஸ் 8.2% தூக்கி போடுங்க சார். 100% சேஃப்டி சார் அதில். அப்போது நம்ம ஆளுங்க இந்த ரியல் எஸ்டேட்டை உடைக்கிறதுக்கே இன்றைக்கி மனசில். அப்போது நீங்கள் வந்த கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ் போகிறீங்க 8.2% கேள்வியே கேட்க வேணாம், உங்களுக்கு அந்த பொது அறிவே தேவையில்ல, யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட். கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் யூ நோ நீட் எனி இன்ஃபர்மேஷன் நீங்கள் கவனிக்கணும், யாருக்கும் பணம் கொடுத்துலாம் கேட்க வேண்டிய தேவையில்ல. கோ ஃபார் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் என்றைக்கு வந்து பணம் கொடுத்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் தேவைன்னா, என்றைக்கு நீங்கள் ஈக்விட்டியில் வர்றீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு தேவை. இப்போ பாருங்கள், ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வாங்கினீங்களே, எந்த கன்சல்டேஷனுக்கு பணம் கொடுத்தீங்க நீங்கள்? ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தாரா? அதுதான் அந்த புரோக்கர் வந்து எப்படி தெரியுமா, அவர் இங்கிட்டு பண்ணி கொடுத்து உங்களை பண்ணுறவர் தானே, யூ வில் நாட் அட்வைசர். புரியுதா? ஆனால் ஃபினான்ஷியல் எப்படின்னா யூ வில் ஹேவ் அட்வைசர். என்னை பொறுத்தவரை ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் வரவே இருக்கிறேன். அவங்களாம் நல்லா தான் பண்ணுறாங்க, ஒரு பர்சன்டேஜ் வாங்கிப்பாங்க, ஆனால் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் கூட ஃபண்ட் மேனேஜர் நான் 1% தரேன், ரைட்டா? அவரோட இதுக்காக சார் அது அமௌண்ட் அதிகமாக போகும்போது ஒரு ஃபினான்ஷியல் வச்சுக்கிறது ஓகே. எங்கள் நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு அது தேவை இல்லை. அதுதான் சொல்கிறேன், டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம். எப்படி நீங்கள் தங்கத்தை வாங்கும்போது யாரும் இல்லை, நிலத்தை வாங்கும்போது யாரும் இல்லை, பாண்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் பப்ளிக் செக்டரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நீங்கள் பார்க்கும்போது தெர் இஸ் நத்திங், நோ நீட் டு ஒரி. நீங்கள் போகலாம், AAA இருக்குது, AA இருக்குது, A இருக்குது. தயவு செஞ்சு நீங்களாவே புரிஞ்சுட்டு போயிடலாம். ஒன்றே அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. என்ன பேசிக்காக இங்கேயே சொல்லிடுறேன், பாண்ட் ஷுட் பி சீனியர், பாண்ட் ஷுட் பி செக்யூர்ட், பாண்ட் ஷுட் பி மந்த்லி இன்கம்,
bond should be 3 year maturity level. Okay, bond should be the last quarter 3 quarter should be plus the company ப்ராஃபிட்டில் இருந்துருக்கணும். ஹிஸ்ட்ரி 3 வருஷமாக இருந்துருக்கணும். ரைட்டா? சீனியர் சொல்லிட்டேன், செக்யூரிட்டி சொல்லிட்டேன், மந்த்லி இன்கம் சொல்லிட்டேன். கிரெடிட் ரேட் ஷுட் பி AA, BBB போயிடாதீங்க. இந்த க்ரைட்டீரியா சொல்ல இட்ஸ் அ பேசிக். அதுக்கப்புறம் உள்ளார்ந்த ஆய்வெல்லாம் நீங்கள் போய் அப்புறம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு முடியலன்னா ChatGPTயோ கிளாடுக்கிட்டயோ போய்ட்டு நீங்கள் கேட்கக்கூடிய 10-15 கேள்விகளை கேட்டிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர்லாம் வரும். ஈவன் ஃபினான்ஷியல் அட்வைசரே கூட இன்றைக்கி அதை தான் பண்ணுறாங்க. ஐ வாண்ட் டு டெல் யூ பை த கேமரா அப்படியே திருப்புப்பா. பொதுமக்களே, ஐ ஆம் நாட் அ செபி ரெஜிஸ்டர். ஓகே, ஐ ஆம் நாட் அ சர்டிஃபைட். ஓகே, ஐ ஆம் நாட் சர்டிஃபைடு வெல். இட் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ கோன் த்ரூ. அதாவது என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நான் பெற்ற அனுபவங்கள். இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டுமே. இப்போ வயசை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, எந்த வயசில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு. இப்போ அந்த வயசு வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போது 43 சொன்னீங்க, யூ கால் அவுட் த ஏஜ், ரைட்? அது வரைக்கும் இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதோ, இதை கொஞ்சம் அமௌண்ட் போடுறதோ, அது எப்படி ட்ரை பண்ணுறது? சார், பாண்ட்ஸ், தெர் இஸ் அ பாண்ட்ஸ், the minimum amount Indian government made for 10,000. சார் திரும்பி உட்காருங்களா, திரும்பி கூட கேட்டுக்குங்க சார். முன்னாடிலாம் இந்த பாண்டை வந்து HNI மட்டும் தான் வாங்க முடியும். பேங்க்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, பணக்காரன் வாங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, பணக்காரன் வாங்கி பேங்க் வாங்கி உங்கள்கிட்ட FDயை போட்டு உங்களுக்கு 6% கொடுத்துட்டு பாக்கெட்டில் 5% போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, 10,000 ஓப்பன் பண்ணி நீங்களே டைரெக்டாக போட்டுங்கன்னு சொல்லிடுச்சு. நீங்களே ஓப்பன் பண்ணிச்சு, கேட்டை ஓப்பன் பண்ணி விருப்பம் இருக்கவும் போடுங்கப்பான்ருச்சு. அதனால் இப்போ என்னென்னா 10,000 இருக்கிறவங்களும் போடலாம். இப்போது ஒருத்தர் சொல்கிறீங்க 43 வயசில் தான் நீங்கள் வரப்போகிறீங்க பாண்டுக்கு, நான் 36 வயசுலாம் வரப்போகிறீங்க, 30 வயசு ஆகிடுச்சு. 10,000 போட்டு செக் பண்ணுங்கள். 10,000 போட்டுட்டு 20,000 போட்டுட்டு ஜஸ்ட் கெட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. அதை எப்படி டிபெஞ்சர் எப்படி வேலை செய்யலாம், டிபெஞ்சர்லேருந்து மெயில் எப்படி வருதுங்கிறத அந்த 20,000 நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. 3 வருஷம் 20,000 உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் கோ ஃபார் நெக்ஸ்ட் 1 lakh, த நெக்ஸ்ட் இயர் கோ ஃபார் 3 lakh, நெக்ஸ்ட் இயர் கோ ஃபார் 10 lakhs, அந்த நெக்ஸ்ட் இயர் கோ ஃபார் 50 lakhs. இப்படி கிராஃபில். இல்லை சார், இன்றைக்கி தான் பாண்டை பற்றி பார்த்துருக்கேன், இன்றைக்கே நான் 50 லட்சத்தை போகிறேன். அது வேண்டாம். படிங்க, 10,000 போடுங்க, டெஸ்ட் பண்ணுங்கள், 1 லட்சம் போங்க, 2 லட்சம் போங்க, அடுத்து பல்காக போயிடுங்க. இங்கே சென்னையில் இருக்க லேடிலாம் சில பேர் 53 crores போட்டிருக்காங்க பாண்ட்ஸில். தே ஆர் சிட்டிங் வித் 53 crores. நான் சொல்கிறது பெண்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 35 ஏஜ்லேயே ஸ்டார்ட் 35லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 35 ஆமாம் 35லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 10,000 இருந்தால் போய்க்கிங்க. எது 10,000? ஆமாம், அவங்க 32 வயசுலேருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க. 32 வயசுலேருந்தே போட ஆரம்பிச்சு. ஏன்னா ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் சச் அ கிரேட் பொசிஷன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, மந்த்லி இன்கம் வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ் ஒரு 40% வச்சுக்கிட்டு, கார்பரேட் பிரசிடென்ட்டில் 30% வச்சுட்டு, ஸ்டேட்டில் ஒரு 20% வச்சுட்டு மொத்தமாக போட்டாங்க. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி போகணும், இப்படியே 30 வயசுலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லை சார், இப்போ நீங்கள் பேசினவங்க தெரிஞ்சுட்டேன். இப்போ பாண்ட் வந்து எங்களுக்கு ஒரு அவுட்லைன் ஐடியா நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் அகைன் ரிப்பீட்டிங் இந்த சீனியர் பீப்புளுக்கு பாண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்ட்டு. ஸோ என்னோட கொஸ்டின் என்னென்னா, பாண்ட் வந்து மிட் லெவல் மிட் ஏஜ் பீப்புளுக்கும் இல்லை லோ ஏஜ் பீப்புள், இப்போ ஒரு 15லேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 ஏஜ் இருக்கவங்க, இல்லை 30 to 50 அந்த ஏஜ் பீப்புளுக்கு பாண்ட் வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணுமா? இல்லை அப்படி இருந்தால் எந்த மாதிரி பாண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அகைன் பாண்ட்னு போகும்போது SWPயும் இதே தான் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸாக்ட் டிஃபரெண்ட் வந்து SWP பாண்ட் அண்ட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்கிறீங்க சீனியர் சிட்டிசன். ஸோ இதில் எது பெஸ்ட்? இந்த 3 அப்ரோச்சில் எது பெஸ்ட்? எதில் நெகட்டிவிட்டி அதிகமாக நெகட்டிவ் இருக்குது, எதில் ரிஸ்க் கம்மியாக இருக்குது, எதில் ப்ராஃபிட் அதிகம்? ஃபைன். 2 கொஸ்டின். யங்ஸ்டர் வந்து என்றைக்குமே பணம் வந்து வளரணும். செடியை நான் இன்றைக்கி போட்டுட்டேன், இப்போ தான் வளருது அந்த பாவம் அந்த செடி. அது தெரிஞ்சு செம்பருத்தி பூ பிடிச்சி போய்க்கிறேன், அது வளரணும்ல. வாழை மரத்தை வச்சுட்டேன், தென்னங்குருத்து வந்துருச்சு, தென்னங்குருத்தை போய் யாராக இருப்போமா? அது வளரணும். தேங்காயாக வளரணும்ல, தேங்காயாக வளரல, பறதுக்கு முன்னாடி தென்னங்கருத்தை போய் நான் வந்து பட்டுறேன், அது தவறு. செடி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அதில் சின்ன மொட்டு இப்போ தான் வருது, அப்போது வளர விடணும். அப்போ நான் 21 வயசு பையனா என் பணம் இப்போ அடியெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, எங்கே போய்ட்டுருக்கு, என் பணம் வளரணும்னா ஐ நீட் டு கோ வித் க்ரோத். உலகத்தில் க்ரோத் ஆகக்கூடிய ஒன்று ஈக்விட்டி மட்டும்தான். ஈக்விட்டி மட்டுமே தான். ஏன்னா நாடுகள் எப்படி வளருதுன்னா, நிறுவனங்கள் வளர்ச்சியை பொறுத்து தான் நாடு. அந்த நிறுவனங்கள் வளர்றதுன்னா நிறுவனங்களோட பங்குகளை வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது தான் வளர்ச்சி. அப்போ தான் நான் ஜிடிபியோடு சேர்ந்து போக முடியும், எக்கனாமியோடு நான் சேர்ந்து போக முடியும். அது எங்கே வரும்? க்ரோத்துன்னு அங்கே தான் போகணும். ஸோ
25 வயசு 30, 25 டு 25, இப்போ 21 டு 28 பாண்டே அவசியம் இல்லையே. ஏன்னா மாத வருமானம் எனக்கு வந்துருச்சு, நான் தான் க்ரோத்து போயிடணும்ல. என் க்ரோத் வருஷம் என் மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி சொல்லுங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள் யாராவது, நான் சொல்ல விரும்பலை, 30 வருஷம் 19% கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. தட் இஸ் ஆர்டிக்கல். ஈட்டி தமிழுக்குலாம் அது தெரிஞ்சிருக்கும். தமிழ் தான் போட்டதே, ஈட்டி தான் கொடுத்ததே, அது நீங்கள் பாருங்கள். ஆனால் அதை ரெக்கமெண்ட் நான் சொல்லலை. மியூச்சுவல் ஃபண்டில் தெர் இஸ் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் க்ரோத்தை பார்க்காம நான் போய் பாண்டில் போட்டேன்னா வருஷம் 11% வரும். அதை நான் தின்றுவேன், யூஸ் பண்ணிடுவேன். இப்போ யங்ஸ்டருக்கு ஒரு பணம் வருது, அவன் தின்றுவான். ஒரு அப்பா நினைக்கிறாரு, என்கிட்ட 4 லட்ச ரூபா என் பையனுக்கு நான் பாண்டா போட்டுறேன், 20 வயசில் போட்டார், ரைட்டு, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், தின்றுவான், வளராது. அதே அவங்க அப்பா மியூச்சுவல் ஃபண்டில் லாக் பண்ணி விட்டாருங்க, 20 வருஷம் பெருசாக பணமாக வளர்ந்துடும். ஸோ க்ரோத்து தான் முக்கியம். அதனால் சின்ன வயசுக்கு அது தேவையில்லை, தான் தேவை. 2 எஸ்டபிள்யூபி. சார் எஸ்டபிள்யூபி பெஸ்ட்டானு கேட்டால் சூப்பர் பெஸ்ட். ஆனால் ஒன்றே ஒன்று தான், இது எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? நான் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டபிள்யூபி போகிறதா இருந்தால் 4 ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு நான் எஸ்டபிள்யூபி போட்டேன். 5 வருஷம் நான் ஹோல்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எஸ்டபிள்யூபியை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட 2 crore இருக்குது, நான் பாண்டில் போட்டேன், அடுத்த மாதத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் எஸ்டபிள்யூவில் அந்த பணத்தை வளர விடாமல் எடுத்திங்கன்னா உங்கள் கேபிட்டல்லேருந்து எடுக்கிற மாதிரி ஆகிப்படும். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துருக்கேன், இந்த 2 வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்டு இறங்கிட்டே இருக்குது, மைனஸில் போயிடுச்சு. ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் -18% தான் போச்சு. ஒருவேளை நான் எஸ்டபிள்யூவில் இருந்தேன்னா உங்கள் கேபிட்டல்லேருந்து தான் போயிருக்கும், உங்கள் கேபிட்டல்லேருந்து போயிட்டே இருந்திருக்கும். திருப்பி மேலே ஏறும்போது ஃபண்ட் இருக்காது, அக்குமுலேட் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள். அப்போ எஸ்டபிள்யூபி என்னென்னா, ஒரே ஒரு சீக்ரெட் மந்திரம் என்னென்னா, எஸ்டபிள்யூபியை 6 வருஷம் 7 வருஷம் வளர விட்டுட்டு அப்ரிஷியேஷன்லேருந்து தான் உங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். 18% அப்ரிஷியேஷன் ஆகிருக்கும், 10% வித்ட்ரா பண்ணுறீங்க, 10 எடுப்பீங்க, அது 18 வளர்ந்துக்கும், 10 எடுத்துப்பீங்க, 18 வளர்ந்துக்கும், இப்படி நடக்கும். கிராஷ் ஆனால் கூட உங்களோட கேபிட்டல் அடிச்சிருக்காது. ஒருவேளை 6 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணலை, போட்டிங்க, அடுத்த மாதமும் நீங்கள் 10% எடுக்கிறீங்க, தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். எஸ்டபிள்யூபியில் தாக்கு பிடிக்க முடியாது சார். என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க சில பேர். சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான், ஒரு பணத்தை போட்டேன், சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பிளான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேண்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து 10% வரை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் எந்த சர்டிஃபிகேட்டுமே 8% தான் எடுக்கணுமாங்க. 8% தான் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டபிள்யூபியில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு 11% கிடைக்குது பாண்டில். மார்க்கெட் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது, மார்க்கெட் கீழே இறங்கல. இப்போ இவ்வளோ நாள் நான் வந்து நிம்மதியாக தூங்குறேன்னா என்ன காரணம்? நான் நிம்மதியாக இன்றைக்கி வந்து நான் ஈக்விட்டியே பக்கமே போகாமல் நான் நிம்மதியாக தூங்குறேன்னா காரணம் பாண்டு தான். ஏன்னா மார்க்கெட் அவன் என்னவோ பண்ணிட்டு போடா, நீ ட்ரம்ப் என்னவோ பேசு, யார் என்னவோ பேசு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கு. ஏன்னா நான் மார்க்கெட்டை நான் மதிக்கலை. ஆனால் 21 வயசு பையனுக்கு மார்க்கெட் இப்போ இறங்கும் போது அவன் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ எஸ்டபிள்யூபியூன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா 6 வருஷம் நான் ஹோல்டு பண்ணிவிட்டு 6ஆவது வருஷம் எஸ்டபிள்யூ போனீங்கன்னா பெஸ்ட் ஒன். அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் மோர் பெட்டர் சார். ஆனால் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒன்று, போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த இது போக முடியும், 8.2 போக முடியும். ஒரு 40 வயசு ஆள் போனான்னாக்கா தம்பி நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லைன்றுவாங்க. ஆனால் பாண்டில் நீங்கள் அது பண்ணலாம். நான் ஒன்றும் இல்லை சார், ஃபைனான்ஷியலில் அவர் தான், ஷேர் மார்க்கெட்டெல்லாம் அவர் தான் சார். கப்பல் சார். ஓகே வாழ்த்துக்கள். மொத்தம் அவர் தான். ஓகே. இப்போது பாண்டு பற்றி நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக இருக்கேன்னா, பாண்டு ஒரு டைம் போட்டாச்சு, அது 3 வருஷம் கழித்து மறுபடியும் வந்தாச்சு, நெக்ஸ்ட் இன்னொரு பாண்டில் போட்டாச்சு. இப்போ அதில் என்னன்னா, அப்போ எனக்கு தெரியாது பாண்டு பற்றி. நீங்கள் ஒரு வீடியோவில் பாண்ட் ஹவு டு சூஸ் இந்தியன் பாண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க. அந்த இந்தியன் பாண்ட்ஸ் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்து படித்தேன். ஸோ ஐ காட் வெரி குட் இன்ஃபர்மேஷன். பட் அதில் ஒரு சின்ன இதுன்னா, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாமா, சேஃபா ஒன்று. ஓகே சார். ரெண்டாவது வந்து இப்போ பாண்டு சூஸ் பண்ணணும், மெயின் இதே சார். இப்போ பாண்டு எனக்கு மெயில் இது வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு ஏஜென்ட் மூலியமாக நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு ஏஜென்ட் வந்து எனக்கு அமுச்சிட்டே இருப்பார், 1 lakh 10 lakh 5 lakhs அமுச்சிட்டே இருப்பார். அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 lakh எக்ஸாம்பிள் சொல்லி 1 lakh பாண்டு, 1 lakh பாண்டு வந்து ஷேர்ஸ் வந்து 100. ஷேர் ரேட் வந்து ஒரு டைம் 98 இருக்கும், ஒரு டைம் 105 இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, சப்போஸ் ஐ வில் சூஸ் திஸ் பாண்ட், யூ ஹாவ் டு பே 1,04,000 மோர். சப்போஸ் 98 இப்போ வரைக்கும் வரல, கம்மி கொடுக்கல, பட் ஜாஸ்தி தான் கொடுத்துருக்கேன். 1,05,000 1,04,000 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா பாண்ட் வேல்யூ வந்து 104. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன சார்? அதாவது இங்கே யாரையும் நம்ம ப்ரொமோட் பண்ணலை. ஆமாம். என்றைக்குமே நான் ஒரு வீடியோவை நான் போடும்பொழுது பார்த்திங்கன்னா, நான் வந்து நிறைய சேனலில் போய் பேசும்பொழுது அவர் கீழே கமெண்ட் வரும், பாவமாக இருக்கும். அந்த மக்கள் சொல்லுவாங்க,
இவர் எப்படி செய்தார் என்று சொல்கிறார், ஆனால் எங்கே செய்தார் என்று கூறவே மாட்டார். அந்த கமெண்ட்டுக்கு 100 பேர் லைக் போட்டிருப்போம். நமக்கு வருத்தமாக இருக்கும், என்னடா அது. அப்போது இங்கே பேசக்கூடிய எதுவுமே ப்ரொமோட்டோ அதுவோ கிடையாது. நான் இந்தியா பாண்ட்ஸில் தான் நான் பண்ணுறேன். ஏன் நான் பண்ணுறேன்னா 0 கமிஷன். இப்போ எப்படின்னா சார் எல்லோரும் பிஸ்னஸ்க்காக தான் இங்கே வேலை பார்க்குறாங்க, ரைட்டா? நான் பிஸ்னஸ்க்காக தான் வேலை பார்க்குறேன். இப்போ எல்லோரும் வந்து பாண்டு சரியில்லைன்னு நானே பயந்துட்டு என்ன பண்ணிட்டேன், நைட்டோட நைட்டாக சொல்லாமலே என் ஃப்ரெண்டுக்கிட்ட மும்பையில் ஃபோன் பண்ணி டைரெக்டாக இந்தியா பாண்ட் ஆஃபீஸ் போயிட்டேன். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன். செக்யூரிட்டியை போட்டு யாருன்னு கேட்டால் இன்வெஸ்டர்னு உள்ளே விட்டான். டேரெக்டாக என் ஆரமோட டேபிளுக்கு போயிட்டேன். டேபிளில் போய்ட்டு ஏந்திரா முதல்ல என்னோட வான்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் ஹாலில் 72 கேள்வி கேட்டேன். 72 கேள்வி கேட்டேன். டே பாண்டு ரிஸ்க்குன்னு சொல்லி எல்லாம் யூடியூப்பில் பேசுகிறாங்க, நான் வேறு பாண்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு 72 கேள்வி கேட்டேன். நீங்களாம் கேட்டிங்கல்ல, ஒன்றுமே கிடையாது கேள்வி. ஷட் ப்ரீடுன்னு என்னன்னு தெரியுமா இருக்காது? இருங்க, ஷட் ப்ரீடுன்னு யாருக்கா தெரியுமா? ஷட் ப்ரீடு பாருங்க, உங்களுக்கு தெரியல பாருங்க. நீங்கள் இதெல்லாம் கேட்பீங்கன்னு நினச்சி வந்தேன் நான். ஷட் ப்ரீடுன்னா என்னன்னு நீங்கள் கேட்கணும், எப்படி செல் பண்ணுறது நீங்கள் கேட்கணும். இருங்க வரேன். இப்போது இது மாதிரி 72 கேள்வி நான் எடுத்துகிட்டு போனேன். மிரண்டான். அந்த இந்தியா பாண்ட்ஸ் ஆரம்பு என் பக்கத்தில் உட்காந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி என்கிட்ட பேசி கடைசியில் அங்கேருந்து வெளில போது நான் பெரிய ஹாப்பியோடு போனேன். ஏன்னா நல்ல வேலை அந்த யூடியூபர்கள்லாம் வாழ்த்துக்கள், அவர் சொன்னதால தான் நான் போய் கேள்வி கேட்டேன். அப்போ நான் இந்தியா பாண்ட்ஸை நான் ஏன் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவோட நித்தி ஆயோக்னு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியா பாண்டை பற்றி பேசியிருக்காங்க. இன்னொன்று அந்த இந்தியா பாண்டோட அந்த அவங்க மிட்டல் குரூப்பு சொல்ல வேண்டிய தேவையில்லை, 20 வருஷமாக அவங்க இதில் இருக்கிறாங்க. சார் சிம்பிள் சார், நான் உடச்சிட்றேன். நிறையா பிளாட்ஃபார்ம் இங்கே நிறைய பேர் விற்கிறாங்கல்ல, விற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கோ ஃபார் கமிஷன் பேஸில் தான் இருக்கும். சார் உண்மையை ஒத்துக்கிறேன், கமிஷன் பேஸில் தான் இருக்கும். எவ்ரிபடி ரன் த பிஸ்னஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், என் மதுரை வீரன் பேச்செல்லாம் கேட்காதீங்க, யார் பேச்சும் கேட்காதீங்க. யார் 0 கமிஷனோ அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 0 கமிஷன் பாருங்கள். ஒருத்தர் மட்டும் கேட்டார், இல்லை 4000 ரூபா, நான் ஏன் 4000 ரூபா கூட கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும்? அதே பண்ண ஃப்ரீயாக கொடுக்கலாம். நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் போய் நான் டேரெக்டாக வாங்கலாம்ல. நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி RBI டைரக்ட்னு வெப்சைட் இருக்குல்ல, RBI டைரக்ட்னு வெப்சைட் இருக்குது சார். நான் RBI டைரக்டில் போய் டேரெக்டாக வாங்கிக்கிறேன், நான் ஏன் இதில் போய் வாங்கணும்? அப்போ என்னென்னா இந்தியா பாண்டில் KYC நீங்கள் பண்ணிக்கங்க, பண்ணுறதுக்கெலாம் ஃப்ரீ, நீங்கள் பண்ணிங்க. ஆனால் ஒன்று திரும்பி மதுரை நானே சொல்கிறேன், நாங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே பார்க்கக்கூடிய யாராவது காணொலியை உங்களுடைய ChatGPTல போங்க, ஏதோ ஒன்று கேளுங்க, எல்லா வெப்சைட்லேயும் போங்க, யார் 0 கமிஷன் பார்த்து வாங்குங்க. நீங்கள் யாருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நீங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை. இன்னொன்று, ஏன் பாண்டோட ஃபேஸ் வேல்யூ மாறுது? ஓகே, இங்கே பாருங்கள், ரெப்போ ரேட்டு ஏறும் பொழுது, ரெப்போ ரேட்னா நான் தான் RBI, இவர் வந்து HDFC பேங்க், ரைட்டா? இப்போ நான் RBI 1000 கோடி HDFCக்கு நான் கொடுத்துட்றேன், ரைட்டா? இதுக்கு நான் அவருக்கு திருப்பி எனக்கு கொடுக்கும்பொழுது 5% எனக்கு கொடுக்கணும். இது பேர் ரெப்போ ரேட். பேங்க் ஆஃப் பேங்க் நான் தான் பணம் அடிக்கிறேன். நான் HDFC பேங்க்கோ, SBI பேங்க்கோ, இந்தியன் பேங்க்கோ, ஆக்சிஸ் பேங்க்கோ, ஏதோ ஒரு பேங்க்கு நான் பணம் கொடுக்குறேன். அவர் திருப்பி எனக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட், அது பேர் ரெப்போ ரேட்டு. இந்த ரெப்போ ரேட்டை நான் அதிகப்படுத்துவேன். ஏன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. நான் இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்துகிறேன், நான் ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தும் போது இவர் என்ன நினைப்பாருன்னா, என்னடா அது இவர் 5.5 வச்சு இப்போ 6ன்ட்டாரு, நான் ஏன் இவர்கிட்ட வாங்கணும், நான் பேசாமல் FDயில் இன்க்ரீஸ் பண்ணி மக்கள்கிட்ட வாங்கிட்டேன். அப்போ FD இன்க்ரீஸ் பண்ணி அவர் மக்கள்கிட்ட வாங்குறாருல, மக்கள்கிட்ட வாங்குவாரா? அவர் மக்கள்கிட்ட வாங்கும்போது அந்த பாண்டுக்காரர் என்ன பண்ணுவான், FD 8 மாற்றிட்டான், நான் ஏன் 8 வச்சுருக்கணும், அதெல்லாம் FDக்கு போயிடுவான். நான் 10 மாத்திரன்னு 10ன்னு போவார். இப்போ பார்க்கணும், 10ன்னு போகும்போது புது பாண்டு 10ன்னு வாங்கும்போது ஏற்கனவே அந்த கம்பெனி விட்ட பழைய பாண்டை யாராவது வாங்குவாங்களா? அப்போ அதோட விலை என்னாகும்? அவ்வளோதான், அந்த விலை அப்போ குறைஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சா சார்? இப்போ உங்களுக்கு நான் ஒருத்தன் RBI பண்ணால ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தினால என்கிட்ட இந்த பணம் வேண்டான்னு சொல்லி பேங்க்கு FDயை உயர்த்துறாரு. FDயை உயர்த்தினால கம்பெனிகள் என்ன பண்ணுறது, இவன் FD போட்டால் எல்லாரும் இங்கே போயிடுவான், நான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துறேன்னு சொல்லி நான் கூப்பன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன். நான் கூப்பன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் பழைய பாண்டு ரேட்டு கம்மியாகும் சார். இது ஒரு எக்கனாமிக்கல், இது பேசிக்கு, ரொம்ப பேசிக்கு. சரி, இப்போ புரிஞ்சிருச்சா ஏன் வந்து ரேட்டு கம்மியாகுதுன்னு? இப்போ அதே தான் ரெப்போ ரேட்டை குறைக்கும் பொழுது ரேட்டு அதிகமாகிக்கும். ரெப்போ ரேட்டும் OITM சார் என்னைக்கு சரி பாண்டை வாங்கும்போது இந்த கேள்வியான கேட்பீங்கன்னு நினச்சி யாருமே கேட்க மாட்டேங்க. கூப்பன் வாங்கணுமா, கூப்பன் பார்க்கணுமா, OITM பார்க்கணுமா? கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஏன் இருக்கிறீங்க? OITM தான் பார்க்கணும், கூப்பன் கிடையாது. கூப்பன் வாட் இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கெட், OITM வாட் எக்ஸாக்ட்லி அட் த எண்ட் ஆஃப் த மந்த் யூ ஆர் கோயிங் டு கெட். நீங்கள் OITM தான் பார்க்கணும், கூப்பனை பார்க்காதீங்க. OITM தான் பார்க்கணும். ஏன்னா ரெப்போ ரேட்டு ஏறும். சரி, OITM ஏறுமா குறையுமா? OITM நீங்கள் வாங்கிட்டீங்க, OITM உங்களுக்கு ஏறுமா குறையுமா? ஏறாது, குறையாது. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க உங்களுக்கு OITM மாறவே மாறாது. புதுசாக வர பாண்டில் தான் OITM மாறும்.
ஷட் பீரியட்னா என்னன்னு கேட்டால் நானே சொல்லுறேன். ஷட் பீரியட்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு பாண்டை வச்சுருக்கிறேன், ஓகேவா, நான் வச்சுட்டேன் இன்றைக்கி, அடுத்த மாதம் என் பாண்டை நான் இவருக்கு வித்துடுறேன், ஸ்டீவுக்கு நான் வித்துட்டேன். அந்த கம்பெனிக்கு ஸ்டீவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போகணும் எப்படி தெரியும்? அவர் மதுரைவீரனுக்கு தானே அனுப்புவார். நான் வந்து 9ஆம் தேதி இவர் வாங்கிட்டார் இந்த பாண்டை, அந்த கம்பெனியை பொறுத்தவரை எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ என்ன அர்த்தம்னா 9ஆம் தேதி வாங்கும்போது அந்த மாதம் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணிக்கிட்டு கேபிட்டலில் தான் அவர் வாங்குவார். ஷட் பீரியடில் வாங்கிட்டாரு, ஆனால் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் 800 ரூபாய் அவர் கேபிட்டலில் இல்லாமல் தான் வாங்குவார் அவர். இது பேர் தான் ஷட் பீரியட். இது மாதிரி 72 கேள்விகள் இருக்குது. அதை வந்து 2வதுல நாங்கள் பெருசாக ஒன்று பண்ணுவோம், அதில் நம்ம பேசுவோம். எப்படி இருக்கே சார், எப்படி நான் பேங்க்குக்கு போவேன், நான் கேன்சல் பண்ணுவேன். ஸோ பின்னால் ஒரு சைன் போட்டுவிட்டு கொடுத்துட்டோன்னா ஒரு 1 டேனோ நெக்ஸ்ட் டேனோ தெரியல, ஸோ தே இமீடியட்லி தே வில் கிரெடிட் மை அமௌண்ட். ஃபைன். பாண்டில் நடக்குமா? அந்த பாண்டில் செல்லிங் வந்து யூ கேன் டூ இட். நவ் என்ன நடக்குதுன்னா, இப்போது ஈக்விட்டி மாதிரி, இப்போது தெளிவாக அப்படியே சொல்லிடுறேன். பாண்டை பற்றி நம்ம எல்லாரும் பேசுனதுக்கப்புறம் கார்ப்பரேட் பாண்டை பற்றி, ஸ்வாப் சிஸ்டத்தை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்களே, நிதியமைச்சர் அவர்களே பேசிட்டாங்க இந்த பட்ஜெட்டில், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கார்ப்பரேட் பாண்டை பற்றி அம்மா பேசுனாங்க, மேடம் பேசுனாங்க, வாழ்த்துக்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கார்ப்பரேட் பாண்டை இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம், ஈஸி பண்ண போகிறோம். அதாவது ஈக்விட்டி எப்படி ரைட் கிளிக் பண்ணி செல் பண்ணுறீங்க, அதே மாதிரியே பாண்டு அடுத்த இன்னும் 2 வருஷத்தில் வரப்போகுது. இன்னும் சில பிளாட்ஃபார்ம்லாம் ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் செல் பண்ணிங்கன்னா செல் ஆகிடும். ஆக்சுவலாக பாண்டை வந்து செல் பண்ணுறது உங்களோட மெச்சூரிட்டி முன்னாடி நீங்கள் செல் பண்ணுறீங்க. செல்லிங் ப்ரொசீஜர் எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்குது. உங்களோட நீங்கள் எங்கே கேஒய்சி பண்ணீங்களோ அவங்கள்ட்ட உங்களோட ஆரம்புக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 4 நாளில் இட் வில் கம் டு யுவர் அக்கௌண்ட். எப்படியில் நீங்கள் பண்ணும் பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாகி வரும், பார்த்துருக்கீங்களா? இங்கே அது நடக்காது. அந்த மாதம் வரை இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும், அந்த நாள் வரை இன்ட்ரெஸ்ட் வரும். இன்றைக்கி 15ஆம் தேதி நீங்கள் பண்ணிட்டீங்க, இந்த 15 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், 3 நாள் ஆனால் வந்துடும். சூப்பர். ஆனால் சில பிளாட்ஃபார்மில் அன்றைக்கி விற்றீங்கன்னா அன்றைக்கி சாயந்தரமே வந்துடும். சார் இப்போ வந்து அந்த நம்ம செல் பண்ணுற பட்சத்தில் நம்ம ஓனாகவும் செல் பண்ணலாம், இல்லை நம்மளோட அந்த ஒரு வேற நம்ம ஓனாகவும் செல் பண்ணலாம், இல்லாட்டி வந்து அந்த செல்லர் இல்லை அந்த மாதிரிலாம். அப்போ வந்து சிச்சுவேஷன் என்ன, நம்மளோட அந்த ஆரம் கிட்ட சொல்லி பண்ணுறது. இப்போ வந்து பையர் கிடைக்கலன்னா அப்போ அதுக்கு வந்து சொல்கிற மாதிரி ஹவு லாங் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அந்த மாதிரி, அதில் வந்து நமக்கு அந்த லாஸ் ஆகுமா, ப்ராஃபிட்ஸில் லாஸ் ஆகுமா, அது மாதிரி அது ஒன்று வந்து தெரிஞ்சிடும். இன்னொன்று வந்து இப்போது சரி இந்த பாண்ட்லாம் இட் வாஸ் எக்ஸிஸ்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம், பட் ரீசெண்டாக ஆஃப் லேட் தான் அது வந்து சூடு பிடிக்குது. வாட் இஸ் த ரீசன்? இது ஏதாவது ஒரு அரசியல் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் புஷ் பண்ணி ஆர் தே ட்ரைங் டு மார்க்கெட் பாண்ட்ஸ், இது வந்துட்டு பேங்க்லேருந்து வந்து இட்ஸ் அ டீவியேஷன் அந்த மாதிரி அந்த பர்பஸாக ஏன் இந்த மாதிரி சடனாக வந்து ஆல் ஆஃப் அ சடனாக வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் பாண்டெல்லாம் எக்ஸிஸ்டிங்காகவே இருந்திருக்கு, ரொம்ப லாங் டைமாக இருந்திருக்கு, பட் சடனாக வந்து எல்லாருமே புஷ் பண்ணுறாங்க ஆர் எல்லாருமே ரீசன்ஸ். இது வந்து 2வது. 3வது வந்து லைக் அஃப்கோர்ஸ் லைக் எல்லா 0 கமிஷனில் பாருங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும்? இந்தியா பாண்ட்ஸில் தான் நீங்கள் போட்ட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் நாங்கள் இங்கே இந்தியா பாண்ட்ஸில் போட்டுட்ருக்கோம், நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம். பட் ஆல் பாண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஆல் இதுவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட் மணி இருக்குது, அந்த கோல்டன் பை இருக்குது, எல்லாத்துலேயுமே ஆல் பாண்ட்ஸ் இருக்கா, இல்லை இது வந்து அவங்க ஃபில்டர் பண்ணி இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக? 3 கொஸ்டின் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாண்டை நீங்கள் செல் பண்ணுறீங்கல்ல, ஒரு பாண்டு மார்க்கெட்டை, பையர்னா இந்த குமாரோ அந்த மேடமோ அந்த பையர் கிடையாது. பையர்னா அதாவது ஒரு பாண்டு மார்க்கெட்டில் பையர் இட் இஸ் நாட் ஃப்ரம் ரீட்டைலர், நோ, தட் இஸ் ஃப்ரம் HNIs. நீங்கள் போட்ட அடுத்த 5ஆம் நிமிஷமே அந்த பாண்டை வாங்குறதுக்கு அங்கே ஆள் இருக்கும். என்னன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் நான் ஒரு பாண்டை நான் மதுரைவீரன், நான் செல் பண்ணேன்னா எந்த சண்மு வாங்குவாரோ, அப்துல் கதர் வாங்குவாரோ, யார் வாங்குவாரோ எனக்கு தெரியாது நீங்கள் நினைப்பீங்க. நாட் லைக் தட். நீங்கள் செல் கொடுத்தோன்னே பேங்க்கு வாங்கும், HNI வாங்கும், இன்னொன்று அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்களா ஏதோ பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மே வாங்குவாங்க. ஏன்னா தெர் இஸ் பீப்புள் ரெடி டு பை. ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு 0.5% விற்பாங்க, அதனால் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. எனிஹவ் 3 to 4 days விட் வில் சோல்ட் அவுட். அது வந்து சேம் அமௌண்ட்டுக்கு வாங்குவாங்க, அதே சேம் அமௌண்ட்டுக்கு கூடவே வாங்குவாங்க. சில சமயம் குறைச்சலாம் வாங்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் 3 லட்சத்துக்கு வாங்கிட்டீங்க, உங்கள் பாண்டை கொடுக்குறீங்கல்ல, மார்க்கெட்டில் அதோட ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, ஃபண்டு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, நான் சொல்லக்கூடாதுங்கிற இதோடு இருக்கேன். ஏதோ ஒரு பாண்டு, அந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அன்னைக்கு என்ன ஃபேஸ் வேல்யூங்கிறது நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். அந்த ரேட்டில் அப்படியே சோல்ட் அவுட் ஆகிடும். குறைச்சலாம் கேட்க முடியாது, பேரம்லாம் பேச முடியாது. அந்த ரேட்டில் என்ன இருக்கோ அப்படியே போய்டும். வாங்கக்கூடியது பாண்டு, பேங்க்கு, HNIs, பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் அதை வாங்குவாங்க. எப்படின்னு சொல்கிறேன், இப்போ நான் சொல்லிடுறேன், இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும்.
செல்லுன்னு இப்படி நான் கொடுத்தோன்னே என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, எக்ஸ்சேஞ்சில் அங்கே போய்டும். எக்ஸ்சேஞ்சோட டேபிள் இப்படி எக்ஸ்சேஞ்ச். இப்போ நான் தான் எக்ஸ்சேஞ்சு என்எஸ்சி பிஎஸ்சி உட்காந்துறேன் சொல்லக்கூடாது. என்னன்னா ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்சஸ் இப்படி 2 இருக்கும். டேபிள் வந்துருச்சு, இங்கே இருக்கும். எக்ஸ்சேஞ்சோட டேபிளுக்கு வந்துருச்சா, இவங்கெல்லாம் பையர்ஸு. யார் பையர்ஸு? பேங்க்கு, ஹெச்என்ஐ, பிளாட்ஃபார்ம்ஸ், இவங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ யார் பண்ணுறா? எக்ஸ்சேஞ்சு தான் பண்ணுது. நீங்கள் பண்ணுறீங்க, எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறீங்க. எக்ஸ்சேஞ்சோட டேபிள் அப்படி கிடக்கும், வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. இட் இஸ் நாட் லைக் யூ ஆர் செல்லிங் டு ஒன் இண்டிவிஜுவல். நோ, இட் இஸ் கம் டு என்எஸ்சி. பார்ப்பாங்க, டேபிளில் வந்துடும். என்எஸ்சி கிட்ட போய் தான் செல் ஆகும். புரிஞ்சுங்களா? முதல் கொஸ்டின், யார் வாங்குறானே உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு பணம் ஆனால் கிரெடிட் ஆகிடும். ரெண்டாவது கொஸ்டின், அது எவ்வளோ நாளில் கிரெடிட் ஆகும்? 4 நாள் மேக்ஸிமம். 3 to 4 days. 3 to 4 days ஆகும். இன்னொரு அடுத்த கொஸ்டின் எதாவது கேட்டீங்க. இந்த இது வந்து லைக் ஆல் ஆஃப் அ சடனாக கரெக்ட். சி, இந்தியாவோட எஃப்ஐஐஸ் வந்து எல்லா பேரும் எக்ஸிட் ஆகிறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் ஃபாரினர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிறாங்க. ஏன்னா ரெப்போ ரேட் அங்கே அதிகப்படுத்துகிறாங்க, கூடப்படுத்துகிறாங்கன்னா அவங்களோட கடனை அடைக்கிறதுக்காக இந்தியன் மார்க்கெட்லேருந்து எல்லாம் எக்ஸிட் ஆகும்பொழுது இந்தியன் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது. எஃப்ஐ ரிலீஸ் ஆகும்பொழுது டிஐ நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் எல்லாரும் ரெட்டில் உட்காந்துருவோம். கரெக்டாக இல்லையா? எவ்ரிபடி ரெட் செட்டிங் ரெட். ஏன் காரணம்? எஃப்ஐ செல் பண்ணுறான். இந்தியா என்ன நினைக்குதுன்னா, எஃப்ஐ நீ வந்து ஏற்றி வச்சுட்ட ஈக்விட்டி, இன்றைக்கி டிஏ எல்லாம் கஷ்டப்படுறான். இவன் என்ன பண்ணுறான்? இப்போ இந்தியன் என்ன பண்ணுச்சு, 2021 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாண்டு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா நீ ஹெச்என்ஐ ஃபாரினில் உட்காந்து என் பாண்டை நீ வாங்குற, ஃபாரினில் உட்காந்து நீ வாங்குற, நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்க. ஏன் ஆள் ஈக்விட்டியில் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் ஓப்பன் பண்ணுறேன், எல்லோரும் பப்ளிக்கு நீ வாடா. ஓப்பன் பண்ணோன்னே பேங்க்குக்கும் லாஸு, ஹெச்என்ஐஸுக்கு லாஸு, எல்லாத்துக்கும் லாஸு, பொதுமக்களுக்கு லாபம். சொல்ல போனோம்னா நீங்கள் யாராவது பாண்டை பற்றி பார்க்கணுன்னாக்க பாண்ட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி சேனல்ஸ்லேயே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்க. சேனல் பேரை நான் சொல்ல விரும்பலாம். பாண்ட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி காலையில் மார்க்கெட் டயத்தில் 1 ஹவரில் நீங்கள் ஓடும். ஓகே, அதில் போய் நீங்கள் பாருங்கள். அதில் என்எஸ்சி சிஇஓ பேசுகிறார். யார் சார்? சிஇஓ. கிஃப்ட் சிட்டியோட சேர்மன் பேசுகிறார். யார் சார்? கிஃப்ட் சிட்டியோட சேர்மன். இவங்க எல்லாரும் பாண்டை பற்றி இப்போ பேசுகிறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன் சார்? ஏன்னா இந்தியாவுக்கு தேவை மணி. வெளிநாட்டிலேருந்து எனக்கு வாங்க வேணாம், நான் உள்நாட்டு மக்கள்கிட்டே நான் வாங்கிக்கிறேன், என் எக்கனாமியை நான் க்ரோத் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, அமெரிக்காவில் 44 ட்ரில்லியன் பாண்டு மார்க்கெட். இந்தியாவில் இன்னும் வளரவே இல்லை, அந்த செடியே வளரல. இப்போ தான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. அவன் ஆலமரங்க, செடி வளருது. இப்போ இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டானா, இந்தியா என்ன புரிஞ்சுக்கிச்சுன்னா, ஓ ஓன்ட்டந்தெல்லாம் காசெல்லாம் வேணாம், என் மக்களே அதிகமாக காசு வச்சுருக்காங்க, அதனால தான் ஈக்குவிட்டியில் போய் உட்காந்துருக்கான். ஸோ இது ஒரு அரசியல் மாதிரி. ஆமாம், வெளிநாட்டை நான் உடைக்கிறேன். ஓகே, வெளிநாட்டுக்காரனா எனக்கு தேவையில்லை. நான் இந்தியன்னு ஏன் கவர்மெண்ட்டு, ஏன் நிறுவனங்கள், ஏன் மக்கள் மூலியமாக 10,000 கொடுத்துட்டோம். ஆட்டோ மேன் 10,000 கொடுத்து வாங்கலாமா இல்லையா? பாண்டு வாங்க முடியும். ஆட்டோ மேனே இப்போ வாங்க முடியும் போது இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஓகே நான் எஃப்டியில் போட்டால் 6%, இங்கே போட்டால் 11%. செபி இஸ் ரெஜிஸ்டர்ட், போடா அங்கே போடா, ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, டெஃபினட்டாக 10 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது ஈக்விட்டி பாண்டு இப்படி இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 44 ட்ரில்லியன் அமெரிக்கா இருக்குது. நம்மளது இன்னும் வளரவே இல்லை. பாண்டு மார்க்கெட் இப்போ தான் நுழைய ஆரம்பிச்சோம். சவுத் இந்தியன் எத்தனை பேர் எப்போ பேசணும்? இப்போ தான் பேசுகிறோம். நான் முதல்ல வாங்கினேன் 2021 தான் நான் வாங்கினேன். எனக்கு என்னன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்காவில் உட்காந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இப்படி ஒன்று இருக்குடா, அவனுக்கு தெரியுமாடா அப்படின்னா. எனக்கு தெரியாதுடா அப்படின்னு. நான் ஃபுல்லாக ஈக்விட்டியில் உட்காந்துருக்கேன்டா, 1.5 கோடி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சிரிச்சானே பார்த்து, இதெல்லாம் என்னடா நீலாம், இல்லை உனக்கு தெரியாதடா, அப்டேட்டு செபி தான் கொடுத்துருக்கடா, 10,000 கொடுத்து உனக்கு பாண்டு எழுதுன்னு. அதுக்கப்புறம் தான் நான் படிக்கிறேன். இன்னொன்று, இந்தியா பாண்டை பற்றி நம்ம சொன்னோம்ல, இந்தியா பாண்டு இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அதனால தான் சொன்னேன். இன்னொன்று, அங்கே நீங்கள் 0 கமிஷன் இருக்குல்ல, எப்படி 0 கமிஷன் கொடுக்குறாங்க? சூப்பர் கேள்வி சார். இப்போது நான் தான் பிளாட்ஃபார்ம், நான் ஒருத்தட்ட விற்கிறேன், உங்கள்கிட்டேருந்து நான் பணம் வாங்கணுமா இல்லை அந்த பாண்டு நிறுவனத்திட்ட பணம் வாங்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். பாண்டு நிறுவனத்திட்ட வாங்குறவன் தான் நல்லவன். இன்வெஸ்டர்கிட்ட வாங்கக்கூடாது. ஓகே, 11.45% தரேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 11.25% கொடுத்துட்டு 25% நான் வச்சுக்கிட்டேன்னா இட் இஸ் நாட் 0 கமிஷன். ஆனால் 11.45 சொல்லி 11.45 உங்களுக்கு கொடுத்துட்டு 10% இல்லை, நான் 10% கொடுக்குறேன், 10% உங்களுக்கு கொடுத்துட்டு பாண்டை விற்க சொன்னில, நீ தானப்பா வந்த என் பிளாட்ஃபார்ம் த்ரூவில் வந்தில, எனக்கு ஒரு 0.5 கொடுன்னு நான் அந்த நிறுவனத்திட்ட கேட்டு வாங்குறேன். இப்போ யார் 0 கமிஷன்? இப்போ இன்வெஸ்டருக்கு பெனிஃபிட் அது யார் பண்ணுறா? அது நீங்கள் தான் விசாரிக்கணும். ஓகே, நான் 3த்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் 3த்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, 3த்தையும் நான் பார்த்தவன்.
எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நான். சரி, அது அந்த இதில் அந்த இன்னொரு கொஷனில் வந்துட்டு எல்லா பாண்ட்ஸும் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இட்ஸ் நாட் லைக் இந்த பாண்ட் வந்து ஃபில்டர் பண்ணி இந்த அந்த மாதிரி இப்போ இந்தியா பாண்ட்ஸ் இருக்கு. ஆமா, அதுல வந்து ஒரு ஆமா எக்ஸ் பாண்ட் ஒய் பாண்ட் இருக்கு. ஆமா, இந்தியா பாண்ட்ஸ்ல ஒரு 50 இருக்கும். ஆமா, ஒய் பாண்ட்ல ஒரு 50. திரும்பி வரேன் பாருங்க, இங்கே தான் நீங்கள் கேட்கணும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது நான் தான் வீட்டு ஓனர் வாடகை கொடுத்துட்டேன் 17,000ன்னு. நல்லா கேட்கணும், 17,000 நான் வாடகை கொடுத்துட்டேன். ஒருத்தன் என்கிட்ட வரான், சார் நான் 17,000 கொடுக்குறேங்கிறான். அட்ரஸை கொடுத்தா போன வாரம் தான் சார் மர்டர் பண்ணிட்டேன், கேஸ் போய்ட்டுருக்கு, வர்றேங்கிறான். நீ கொடுப்பீங்களா? இப்போ அவன் சொல்கிறான் 21,000 கொடுக்குறீங்களாங்கிறான். இப்போ கொடுப்பீங்களா? 25,000 கொடுப்பீங்களா? இவனை தான் டிஃபால்ட் ஆகக்கூடிய கம்பெனியை பிளாட்ஃபார்மில் கொண்டு வருது. ஸோ அப்போ கம்மியாக நம்பர் ஆஃப் அந்த பாண்ட்ஸு அதெல்லாம் இருந்தால் அவன் வந்து ஓரளவுக்கு நேர்மையான ட்ரிபிள் பி சில பேர் டிஃபால்ட்டர் கம்பெனி இந்த த்ரூவில் வருவான். இந்த பிளாட்ஃபார்ம்கிட்ட வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லாதீங்க நான் டிஃபால்ட் ஆக போகிறேன், என்னை உள்ளே விடுங்க, வாடா. தெரியுதா சார்? தெரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதா? அதனால தான் சொல்கிறேன் 14% தரான், 13% ஒரு வெப்சைட்டில் தரான்னு ஓடிடாதீங்கிறேன். புரியுது சார். அவன் எந்த ஆளு நல்லவனா இல்லையா அப்படிங்கிறத அதனால தான் ஒரு நிறுவனத்தில் ஒரு 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 என் வீட்டுக்குள்ளே வாடகைக்கு விடும் பொழுதே அவனோட பேக்ரவுண்டை நான் செக் பண்ணுறேன்ல, ட்ரிபிள் பி வரையும் தான் நான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லா வெப்சைட்டும் இப்போ போய்க்க, நான் பேரை சொல்ல முடியல, பிரபலமான 4 வெப்சைட்டை நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் போய்க்கங்க. ட்ரிபிள் பி யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ இப்போ நான் சொன்னல அவங்களாம் அந்த வேலையை பண்ணுறாங்க. புரிஞ்சிச்சு. ஒரு புதிய முயற்சியாக ஈட்டி தமிழ் பிரசன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் A to Z வித் மதுரை வீரன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தோம். ஐ திங்க் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க. அதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு 10 பேரை நம்ம இன்வைட் பண்ணி நம்ம இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ராக்டிக்கலான கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. அதே மாதிரி சாரும் அவருடைய அனுபவத்துலேருந்து ரொம்ப யதார்த்தமாக அந்த பதில்கள்லாம் இருந்தது. நீங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஈட்டி தமிழ் யூடியூப் சேனல்ஸ்லேயும் வரும், அதே மாதிரி ஈட்டி தமிழுடைய வெப்சைட்லேயும் வரும். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாம். வந்த எல்லாத்துக்குமே வந்து ஈட்டி தமிழ் சார்பாக மிக்க நன்றி. தமிழ் மக்களுக்கு இந்த எளிய நடையில் பொருளாதாரத்தை எப்படி வளர்க்கணும், தன்னுடைய நிதி சுதந்திரத்தை எப்படி அடையணும், என்னோட இந்தியன் எக்கனாமி எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் என் மொழியில் சொல்ல நான் துடிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.